அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன்துணைவே மல்லி நாடாண்ட மடமயில் மெல்லியலாய் ஆயர் குலவேந்தன் ஆகத்தான் புதுவை வேயர் பயந்த விளக்கு தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् गोदायै நித்யமங்கலம். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிபிராஜகராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி திருவடிகளில் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு பொருளல்லாத என்னையும் ஒரு பொருளாக்கி திருவாடிப்பூர மகோத்சவத்திற்காக அடியேனை பேசும்படி நியமித்த சுவாமிக்கு அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு தையொரு திங்களம் என்று தொடங்கும் நாச்சியார் திருமொழியில் முதல் பதிகம். அதுக்கு முன்னாடி அடியன் ஒரு விஷயத்தை கண்டிப்பா இங்க சொல்லி ஆகணும். அது என்னன்னா, திவ்ய பிரபந்த தாரா என்ற ஒரு உற்சவம் பெங்களூரிலே ரொம்ப விமர்சையாக நடைபெற்றது. அங்கே பெண்களையும் அழைத்து அவர் சுவாமி எங்களையெல்லாம் கௌரவித்தார். அப்போதே சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்பொழுது சொல்ல அவகாசம் ஏற்படாததால் இப்பொழுது அதனை தெரிவிக்கிறேன். திருமாலையில் கடலின பனிமின் நீரே என்ற இடத்துல ஒரு ஐதீகம், ரொம்ப விசேஷமான ஒரு ஐதீகம். அதாவது யயாதி என்ற ஒரு அரசன், அந்த அரசன் 100 அஸ்வமேத யாகம் பண்றான். அப்படி 100 அஸ்வமேத யாகம் பண்ணின போது அவனுக்கு அந்த இந்திர பதவி கிடைக்கிறது. அப்ப இந்திர பதவி கிடைச்சா என்ன பண்றான்னா, இந்த இந்திரனுக்கு சரிசமமாக அவன் உட்கார்ந்து கொள்கிறான். அப்படி உட்கார்ந்து கொண்ட பொழுது இந்திரனுக்கு அதை பார்க்க பொறுக்க முடியவில்லை. ஏன்னா தனக்கு சரியா ஒருத்தன் வந்துட்டானேன்னு அவனால பொறுக்க முடியவில்லை. அதனால என்ன பண்ணினானா, அவங்கிட்ட வெறும ஒரு பேச்சு கொடுத்தான். அம்மா, நீ அரச ஆண்டுன்றதையே, அப்போ உன்னை எல்லாரும் என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டான். அப்போ யயாதி என்ன சொல்லணும், உண்மையா சொல்லணும். நான் ஆண்டுன்ற காலத்துல என்னத்தான் எல்லாரும் சொல்லுவா அப்படின்னு சொல்லணும். இல்ல அவன் பொய் சொன்னானா, இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலோ, இல்ல பொய் சொன்னாலோ அவன் இந்திரன் என்ன பண்ணுவானா, அவனே கீழே பிடிச்சு தள்ளிடுவான். அதனால அவன் என்ன சொன்னான், யயாதி நான் ஆண்டுன்ற காலத்துல என்னத்தான் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லச்சேவே என்ன பண்ணினான், யயாத்திய இந்திரன் என்ன பண்ணினான்னா, ஆத்ம பிரசம்சை பண்ணினாய் என்று துவம்ச என்று கீழே தள்ளினான்னு ஒரு ஐதீகம் அந்த கடலின படிமின் நீரேன்ற இடத்துல இந்த ஐதீகம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, அவனுக்கு சரியா ஒருத்தர் உட்கார்ற பொழுது அந்த இந்திரனாலே பொறுக்க முடியல, அதை பார்க்கறதுக்கு அவனால பொறுக்க முடியல.
ஆகையினால ஆத்ம பிரசம்சை பண்ணினான்னு கீழே தள்ளினான்னு அங்க ஒரு ஐதீகம் இருக்கு. அதே மாதிரி இதை பட்டர் விவரிச்சிருக்க. அப்போ ஆப்பான் திருவழுந்தூர் அரையர் அவர் கேட்கிறார், என்னன்னா இந்த ஐதீகம் இங்க வரத்துக்கு என்ன பிரசக்தி அப்படின்னு கேட்டபோது பட்டர் ரொம்ப அழகா பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றாருன்னா, அதாவது இந்திரன் 3 லோகங்களுக்கு அதிபதி, அவனுக்கு சரியா ஒருத்தன் உட்காண்டிருந்தா அவனால பொறுக்க முடியல. ஆனா சர்வலோக அதிபதியான அந்த எம்பெருமான் இந்த முக்தாத்மா என்ன பண்றான்னா, கடைசியில ஜீவாத்மா அந்த பர்வதத்துக்கு போற பொழுது எம்பெருமான் அவனை அணைத்துக் கொள்கிறான். எப்படி போலேன்னா, பரத்தாழ்வான் 14 வருஷம் கழிச்சு வரப்பொழுது அப்படி உச்சி முகந்து பண்ணினானே, அந்த மாதிரி இந்த முக்தாத்மாவை எம்பெருமான் அணைத்துக் கொள்கிறான். ஆகினால அந்த தேவதைக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாரும் என்பதற்காக இந்த ஐதீகம் இங்கே எடுக்கப்பட்டுள்ளதுன்னு அந்த ஐதீகத்தை எடுத்து அங்க உதாகரிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஜிஆர் சுவாமிக்கு சரிசமமா வித்வான்கள் கூட உட்கார முடியாது. ஏன்னா ஜிஆர் சுவாமின்றவர் ஒரு சந்நியாசம் மேற்கொண்டு அதற்குண்டான அனுஷ்டானங்களை எல்லாம் அனுஷ்டித்துக் கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட அந்த ஜிஆர் சுவாமி அந்த வித்வான்களை எப்படி ஆதரித்தாரோ அதே மாதிரி எங்களை போன்ற பெண்டுகளையும் சரிசமமாக அவருக்கு சரியா உட்கார வச்சார். அன்னைக்கு நாங்கெல்லாம் ரொம்ப கூணி குறுகி தான் நாங்கள் உட்காட்டு இருந்தோம். ஏன்னா சுவாமிக்கு சரியா எங்களால உட்கார முடியல. ஆனா சுவாமியினுடைய பரந்த திருவுள்ளத்தாலே சுவாமி என்ன பண்ணினா எல்லாரும் சேர்ல தான் உட்காரணும்னு சுவாமியினுடைய நியமனத்தாலே நாங்கள் அப்படி ஒரு உட்காரும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது. அப்படின்னா பாருங்க, சுவாமி இப்பொழுது இந்த ஆடி மாசத்துக்கு கூட என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த 14 பதிகத்தையும் நாச்சியார் திருமொழியில 14 பதிகத்தையும் பெண்கள் தான் சொல்லணும்னு ஆரம்பிச்சு ஆடி முதல் தேதியிலிருந்து ஆடி 31 தேதி வரைக்கும் இந்த மாதிரி சுவாமி நியமனம் பண்ணிருக்காருன்னா, இவரை வாழும் ராமானுஜர்னு சொன்னா அதுல ஒரு குறையும் இல்லை. அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல சுவாமியினுடைய அந்த கிருபா கடாட்சம்ன்றது தாழ்ந்தவர்களான எங்களிடத்திலும் பெருகுகின்றதுன்னு நினைக்கப்படுது. எங்களுக்கு தலையல்லால் கைமாறிலேனே என்ற இதை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு சொல்ல தெரியல. இங்கு சொல்ல வேண்டிய விஷயம் நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழின்னா ஏன் நாச்சியார் திருமொழின்னு பேருன்னா, அது நாச்சியார் பிரபந்தம் ஆதனால அதுக்கு நாச்சியார் திருமொழின்னு பேரு. அது கூட நாய்ச்சியார்னு சில புஸ்தகங்கள்ல போட்டிருக்கோம். நாய்ச்சியார்னா என்னன்னா, சில இடங்கள்ல நாச்சியார்னு போட்டிருக்கும், சில இடங்கள்ல நாய்ச்சியார்னு போட்டிருக்கோம். அதுக்கு என்ன காரணம்? காஞ்சி சுவாமி அதுக்கு தன்னுடைய உரையில என்ன எழுதியிருக்காருன்னா, நாயன் அப்படின்னா தலைவன் அர்த்தம், நாய்ச்சின்னா பெண்பால் அது. ஆகையினால நாய்ச்சி, ஆய்ச்சி, ஆயன், ஆய்ச்சி, பேயன், பேய்ச்சி என்பது போல நாய்ச்சிமார், அதாவது நாய்ச்சி என்று சொன்னாலும் தப்பு இல்லை. அதனால நாச்சியார் திருமொழி இன்னும் சொல்லலாம், அல்லது நாச்சியார் திருமொழி என்றும் இதனை சொல்லலாம். அதே மாதிரி நம்மாழ்வாரை போல என்னன்னா, நம்மாழ்வாரை எம்பெருமான் என்னைக்கு நம்மாழ்வார் இன்னின்ன நீர்மை இனியாமுர் அமைனி என்று வேண்டிக் கொண்டாரோ உடனேயே அவருக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டி இருக்க எம்பெருமான் என்ன பண்ணினான்னு கேட்டா, அவருக்கு உடனேயே மோட்சத்தை கொடுக்கல. என்ன காரணம்னா, நாடு நச்சு பொய்கை ஆகாமைக்காக. அது ஆச்சாரிய சூத்திரத்துல நிறைய எடுத்து சொல்ற. அதாவது அவருடைய வாயிலிருந்து இன்னும் பிரபந்தங்கள்லாம் வெளியில வரணும் அப்படின்றதுக்காக இந்த நாச்சியார் திருமொழியை, நம்மாழ்வாரை இந்த பூலோகத்திலே எம்பெருமான் இருத்தி வைத்தான். அதே போலத்தான் இந்த பெண் பிள்ளையான ஆண்டாள், அவள் என்ன பண்ணினான்னு கேட்டா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்னு ஆரம்பிக்கிறாளே. அப்படி ஆரம்பிக்கிற பொழுதே என்ன ஆச்சுன்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான்னு அந்த இடத்துல அர்த்த பஞ்சக தியானத்தும் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. சாதாரணமா எம்பெருமானை அடையணும்னா என்ன வேணும்னா, அந்த பிராபிய பிராபகம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படின்னு எம்பெருமானே உபாயம்னு தெரிவித்தா. அதுக்கு பின்னாடி எத்தைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே யாவும் உனக்கே நாமாட் செய்வோம்னு சொன்னதுனால அந்த உபேயமான பலனையும் ஆண்டாள் தெரிவித்தாள். இது ஒரு சேதனனுக்கு வேண்டியது இந்த நினைவு மாத்திரம் தானே. ஆனா திருப்பாவை அருளி செய்த பின்பும் என்ன பண்ணினான்னா, ஆண்டாளுக்கு இவ்வளவு பிரதிபத்தி உண்டான பின்னும் கண்ணபிரான் அவளோடு வந்து கலக்கல. உடனே அவளுக்கு என்ன தோணித்துன்னா, என்ன பண்றதுன்னு அவளுக்கு புரியல. ஏன்னா கண்ணபிரானோடு சேரணும்ன்ற ஆசையினால எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்ற கலக்கத்தினாலே அவள் என்ன பண்ணினாள்னா, பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணுகிறாள். அதாவது என்னன்னா, முதல் பதிகம் அந்த தையொரு திங்களும் ஆரம்பிக்கிற பதிகத்துல ஆண்டாள் காமனை தொழுகிறாள். அதாவது ஒரு தேவதாந்திர பஜனம் ஆண்டாள் தொழுகிறாள். அப்ப தேவதாந்திர பஜனம் பண்ணலாமா, இப்படிதான் பண்றது
பொருந்துமா அப்படின்ற சந்தேகம் நமக்கு ஏற்படும். அதாவது ஆண்டாள் எப்படி, முதல் சந்தேகம் என்னன்னா, ஆண்டாள் உயர்ந்த அந்தணர் குலத்திலே அவதரித்தவள். அப்படி ஆண்டாள் உயர்ந்த அந்தணர் குலத்திலே அவதரித்தவளான இந்த ஆண்டாள் ஒரு தாழ்ந்த தேவதையிடம் மண்டியிடலாமா? மறந்தும் புறந்துழா மாந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வம்சத்திலே பிறந்தவள் மற்ற தேவதைகளின் கால்களிலே விழலாமா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படும். அதுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அதாவது இதர தேவதையின் கால்களில் விழுந்து பொருந்துமான்னு கேட்டா பொருந்தும்னு சொல்றார். எப்படி பொருந்தும்னா, அதுக்கு சொல்ற, காமதேவா உன்னையும் உம்பியையும் தொழுதேன் பேசுவதொன்றுண்டிங் எம்பெருமான் என்று அவள் என்ன பண்ணினான்னா, அந்த எம்பெருமானிடத்திலே பண்ண வேண்டிய அந்த தேவதா புத்தியை காமதேவனிடத்திலே பண்ணினாள். அதுக்கு என்ன காரணம்? காமதேவனை அவள் சரணாகதி பண்ணினான்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஆண்டாள் விரும்பியது கண்ணனை. அந்த கண்ணனிடத்திலே ஏற்பட்ட ஆசை காரணமாக அவள் என்ன பண்ணினான்னா, அந்த எம்பெருமானை காமதேவனை தொழுதாள். அப்போ எம்பெருமான் கிட்ட ஏற்பட்ட ஆசையால் தானே காமனை பரதேவதையாக நினைத்து ஆண்டாள் காமதேவனை தொழுதாளே தவிர அதை பரதேவதையா நினைத்து தொழலையே. அதாவது தான் எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக அவனை காண முடியவில்லையே என்ற கலக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு செயல் தானே தவிர அப்படி அது தப்பாகாது. வியாக்கியானத்துல எடுக்கிறார். அதெல்லாம் பெரியவாச்சான் பள்ளி வியாக்கியானத்துல ரொம்ப அழகா எடுத்து சொல்றார். ஆகையினால இல்ல தேவதாந்திர பஜனம் பண்ணான்னு சொன்னா இது தேவதாந்திர பஜனமாக சொல்லக்கூடாதுன்னு சொல்ற. ஏன்னா தேவதாந்திர பஜனம்னா அவனிடத்திலேயே சரணாகதி பண்ணி அவனையே அடைவதுதான் தேவதாந்திர பஜனம். ஆனா எம்பெருமானை அடைவதற்காக இவள் என்ன பண்ணினான்னா, அந்த எம்பெருமானின் காமன் காலிலே போய் விழுகிறாள் ஆண்டாள். இது முதல் சந்தேகம். இரண்டாவது சந்தேகம், என்னதான் சமாதானம் பண்ணினாலும் ஆண்டானே தேவதாந்திர பஜனம் பண்ணிட்டா அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவா. இது கலக்கத்தினாலேயோ அஜ்ஞானத்தாலேயோ செய்துட்டான்னு சொன்னாலும் அது நம்மளால ஆதரிக்க முடியாதே அப்படின்ற சந்தேகம் அடுத்தது. ஏன்னா இது லோகத்துல எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் இல்லையா? என்னதான் சொன்னா கூட ஆண்டாள் காமனை தொழுதான்னா தேவதாந்திர பஜனம் தானே அது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாளாம். ஆனா அதுக்கு என்ன அழகா பதில் சொல்றாருன்னா, அன்பின் மிகுதியால சில செயல்கள் நாம பண்றோம். அப்படி செய்யற பொழுது அவை குத்தமான்னு கேட்டா அது குத்தமே ஆகாது. ஏன்னா அந்த எம்பெருமானுடைய அழகு, திவ்ய மங்கள விக்கிரக திருமேனி, அவனுடைய பெருமை, அவனுடைய குணங்கள், இதுல ஈடுபட்ட ஆழ்வார்கள்லாம் கூட என்ன பண்ணான்னா, தாங்கள் எம்பெருமானை அடைவதற்கு எந்த உபாயத்தையும் அனுஷ்டிக்க கூடாது என்று நன்றாக ஸ்வரூப ஞானம் அறிந்தவர்கள்தான் ஆழ்வார்கள். ஆனாலும் அவர்களெல்லாம் என்ன பண்ணினான்னா, செய்யக்கூடாத செயலான மடலெடுத்தல் என்ற ஒரு காரியம், நோன்பு நோத்தல் இந்த போன்ற செயல்கள் எல்லாம் அவர்கள் செய்தார்கள்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப என்ன தெரியுதுன்னா, எம்பெருமான் மீது உண்டான ஒரு காதலினாலே அவர்கள் இது போன்ற செயல்களை பண்ணினால் அது குற்றம் ஆகாதுன்றது. அது ஞானம் கனிந்த நலம்னு பேரு. அதுக்கு என்ன பேருன்னா ஞானம் கனிந்த நலம். அதனால அந்த ஞானத்தினுடைய பழுத்த நிலையான பக்தியின் முதிர்ச்சியால ஏற்பட்டது அல்லவா அது. அதனால ஏற்பட்ட இந்த கலக்கம் இது. அதனால இந்த கலக்கம் மிக 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 உயர்ந்ததுன்னு சொல்ற வியாக்கியானங்கள் இதை ரொம்ப எடுக்க. நாமளை போல கர்மமடியாக வரும் கலக்கம் தான் அது தாழ்ந்தது. ஆனா ஆண்டாளுக்கு என்னன்னா பக்தியின் முதிர்ச்சியினாலே ஏற்படக்கூடிய கலக்கம் ஆதனாலே இது தவறில்லை என்று, காமனை தொழுவது தவறில்லை என்று வியாக்கியானங்களிலே அருளி செய்கிறார்கள். இன்னொன்னு அடுத்து மூன்றாவது சந்தேகம். அதாவது இப்போ எம்பெருமானே சித்தோபாயமாக ரெடியா இருக்கான். நாம போய் அவனை கைய கூப்ப வேண்டியது தவிர அவன் என்னன்னா சித்தோபாயமாக நெடியா நிற்கிறானே. அப்படி நம்ம கிட்டேந்து ஒரு செயலை எதிர்பார்த்து நமக்கு எம்பெருமான் அருள் கொடுக்கிறானா? அப்படி இல்லையே. நம்ம செயல்கள் என்ன தவறு செஞ்சாலும் எம்பெருமானுடைய அருள் தானே பெருகுகிறது அல்லவா? அப்படி இருக்கிற பொழுது இந்த காமன் காலில் போய் விழறது, மடல் எடுத்தல் பண்றது இதெல்லாம் பண்ணலாமா? இப்படி பண்றதுனால எம்பெருமான் நம்மளை அருள் புரிவதற்கு அது ஒரு தடையாக ஆகிவிடாதா? இப்படி போயிருக்காளே, எதுக்கு நாம இவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு எம்பெருமான் அப்படி நினைப்பானா என்று அடுத்த சந்தேகம் ஏற்படும். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அதுக்கும் வியாக்கியானத்துல ரொம்ப அழகா சமாதானம் சொல்ற. என்னன்னா, அந்த எம்பெருமானை பெறணும்னு நினைக்கிறா. அப்போ எம்பெருமானை பெறுவதற்காக சில காரியங்களை செய்யற பொழுது அந்த காரியங்கள் ஒருபோதும் தடையாக ஆகவே ஆகாது. ஏன்னா எம்பெருமானை விரைவிலே அடைய வேண்டும். அதாவது எம்பெருமானை பெற்றாலுடைய தரித்திருக்க முடியாது என்ற கலக்கத்தினாலே செய்யப்படுகின்ற செயல்கள் ஆதலாலே இது செய்யப்படுகிறது. இப்ப இவற்றையெல்லாம் பார்த்த எம்பெருமான் என்ன பண்ணுவான்னா, ஐயோ நம்மை பெறுவதற்காக இவர்களெல்லாம் இவ்வளவு பாடுபடுகிறார்களே
அப்படின்னு நினைச்சு அவனுடைய திருமுகம் மலர்வதற்குத்தான் காரணமா இருக்குமே தவிர அது அவன் அனுகிரகத்தை தடை பண்ணுவதற்கு அது ஆகவே ஆகாது என்று இதை ரொம்ப விசேஷமா 3வது சந்தேகமாக இது சொல்லப்படுகிறது. 4வது சந்தேகம் அடுத்து என்னன்னா, ஆண்டாள் இப்படி காமன் காலில் விழுந்தா தேவதாந்திர பஜனம் பண்ணினான்னு சொன்னா இந்த மாதிரி பண்ணினவர்கள் ஆரேனும் உண்டா? அடுத்த கேள்வி என்னன்னா, ஆண்டாள் தான் இப்ப முதல்ல பண்றாளா இல்ல ஆண்டாளை போல வேற யாராவது பண்ணாளா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கும் ரொம்ப விசேஷமா பதில் சொல்ற. என்னன்னா, ஆண்டாளை போலவே பண்ணினவர்களும் உண்டு. எப்படின்னா, ஸ்ரீராமாயணத்துல அந்த ராமபிரானுக்கு ஒரு குறையும் அந்த ஸ்ரீராமாயணத்துல அந்த அயோத்தியில இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேர் எப்படிப்பட்டவர்கள்னு கேட்டா அவர்கள் எல்லாம் ஸ்ரீ ராமோ ராமயுதி பிரஜானம் ராமனை தவிர வேறொன்றும் அறியாதவர்களா இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணினான்னு கேட்டா ராமனுக்கு ஒரு குறையும் வரக்கூடாதுன்றதுக்காக சர்வான் தேவான் நமஸ்யந்தி அப்படின்னு எல்லா தேவதைகளின் கால்களிலும் விழுகிறார்கள். ராமஸ்யாத்தே ராமனுக்காக சர்வான் தேவான் நமஸ்யந்தி எல்லா தேவதைகளினுடைய கால்களிலும் விழுகிறார்கள்னு சொல்றப்படுது. அப்ப எம்பெருமானுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது என்பதற்காக இதர தேவதைகளை தொழுதார்கள். இவரே நம்மாழ்வாரே என்னது தெய்வங்கால் என் செய்கின்ற ஒரு பாசுரத்தில் தெய்வங்கால் ஐயோ நான் என்ன பண்ண தெய்வங்கால்னா இப்ப நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர் எம்பெருமானை தவிர ஒன்றையும் அறியாதவராய் இருக்க செய்தேயும் தெய்வங்கால் என் செய்கேன்னு நம்மாழ்வாரே அருளி செய்திருக்கிறதுனாலே இதனால இது தவறு கிடையாது. மேலும் இவர் இருக்கிற ஹனுமான் அவன் ராமனை தவிர வேறு ஒன்றையும் அறியாதவன். ஆனா அந்த திருவடி என்ன பண்ணினார்னா கடலை கடக்கும் போது நமோஸ்து வாசஸ்பதையே அப்படின்னு சொன்னாராம். நமோஸ்து வாசஸ்பதையேன்னு சொல்லி அந்த கடையை துப்பியம் நமகான்னு சொல்லிருக்கலாமே, அப்படி சொல்லல. நமோஸ்து வாசஸ்பதையேன்னு அந்த இத்தர தேவதையினுடைய காலில் விழுந்தார் அப்படின்னு சொல்றதுனால என்ன தெரியுதுன்னா, இந்த தேவதாந்திர பஜனம் பண்ணலாமா கூடாதா என்று கேள்வி கேட்டுக்கொண்டு கண்டிப்பாக இது பொருந்தும் என்பதுதான் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய ஒரு விசேஷமான வியாக்கியானம். ஆகையினால என்ன தெரியுதுன்னா, வழியல்லாத வழியிலே எம்பெருமானை, அதாவது வழியல்லாத வழியிலேன்னா பண்ணக்கூடாத காரியத்தை தான் பின்னும் நேராதன ஒண்ணு நேர்ந்தாள். திருமங்கையாழ்வாரை பத்தி சொல்லச்சா என்ன பண்ணினா, தான் பின்னும் நேராதன ஒண்ணு நேர்ந்தாள்னு திருமங்கையாழ்வார் அருளி செய்தா போலே வழியல்லாத வழியிலும் என்ன பண்றான்னா கண்ணபிரானோட கலக்கணும்ன்ற அந்த அபினிவேஷம், அந்த ஆசை, காதல், வேட்கை, அவா அது என்ன பண்றது ஆண்டாளுக்கு பிறந்ததுனால இந்த பிரபந்தம் வெளியானது. அப்படிப்பட்ட ரொம்ப விசேஷமான ஒரு பிரபந்தம் நாச்சியார் திருமொழின்றது. ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான பிரபந்தம். திருப்பாவை அது மார்கழி திங்கள் மார்கழி நோன்பு நோத்தாள் ஆண்டாள். அந்த திருப்பாவையும் ரொம்ப விசேஷமானது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த நாச்சியார் திருமொழியில என்னன்னா ஒரு பதிகத்திலையும் அந்த பெண் பிள்ளைக்கு சேர அவளுடைய கலக்கங்கள், அவளுடைய ஆசை, அபினிவேஷம் இதெல்லாம் ஒரு பதிகத்திலையும் வெளிப்படுறது. முதல் பதிகத்துல அவள் என்ன பண்ணினான்னா தையொரு திங்களும் தரை விளக்கி ஆரம்பிச்சு ரொம்ப விசேஷமா ஆரம்பிக்கிறான். மார்கழி மாசத்தை ஆரம்பிக்கிற பொழுது திருப்பாவை ஆரம்பிக்கிற பொழுது மார்கழி திங்கள்னு ஆரம்பிச்சா. அதே மாதிரி இங்க 2வது பிரபந்தமான நாச்சியார் திருமொழியிலே தையொரு திங்கள்னு ஆரம்பிச்சா. அது மாத்திரம் இல்ல, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம்னா இந்த 12 மாசமே ஆண்டாளுக்கு ரொம்ப உகந்த மாசம். எப்படி தெரியறதுன்னா சித்திரை மாசம். இந்த சித்திரை மாதத்துல அவதாரம் பண்ணிட செய்ய திருவாதிரை, எம்பெருமானார் அவதாரம் பண்ணிட செய்ய திருவாதிரைன்னு இந்த சித்திரையில எம்பெருமானார் அவதாரம் பண்ணியிருக்கார். அவர் யாருன்னா பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. அப்போ எம்பெருமானாருடைய தங்கையாக இவளை சொல்லி இருக்கிறதுனால அந்த எம்பெருமானார் பிறந்த மாதமான அந்த சித்திரை மாதமும் இவளுக்கு ரொம்ப உயர்ந்த மாதம். அடுத்தது வைகாசி. இந்த தமிழ் மாதங்கள் இருக்கா ஆண்டாள் மாதங்களை ஆண்டாள்னு சொல்லலாம். எப்படின்னா இந்த சித்திரை மாதத்துல எம்பெருமானார் அவதாரம் பண்ணினதால அது அவளுக்கு உகந்த மாதம். அடுத்த வைகாசி மாதம். வைகாசி மாதத்துல அவதாரம் பண்ணினவர் யாரு? உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ சடகோபர் கொப்பொருவர். அந்த வைகாசி விசாகத்திலே அவதரித்தவரான நம்மாழ்வார். அவருடைய பிரபந்தத்துக்கு என்ன ஒரு விசேஷம்னா, அவருடைய பிரபந்தத்தை சொல்ற பொழுது இது பக்தாமிரதம் விஸ்வஜனானுமோதனம்னு ஆரம்பிச்சு அந்த தனியன்ல கடைசியில யாழிசை வேதத்தியல். அந்த நம்மாழ்வார் எல்லா பிரபந்தமுமே வேதத்துக்கு சமமானதுதான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் முக்கியமாக அந்த தனியன்ல என்ன சொல்லியிருக்கேன்னா யாழினிசை வேதத்தியல்னு சொன்னதுனால அந்த நம்மாழ்வாருடைய அந்த பிரபந்தங்கள் எப்படிப்பட்டதுன்னா வேதத்துக்கு சமமானதுன்ற. அப்போ ஆண்டாளுடைய அந்த திருப்பாவையை சொல்றப்படுது என்ன சொல்றோம், பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும்
வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். அப்ப வேதம் அனைத்துக்கும் வித்தாகும்னு சொன்னா அப்ப நம்மாழ்வாருடைய பிரபந்தம் எப்படி வேதத்துக்கு ஒப்பானதோ அதே மாதிரி ஆண்டாளுடைய பிரபந்தமான இந்த திருப்பாவையும் வேதத்துக்கு ஒப்பானது. இது வைகாசியாசம். அடுத்து ஆனி மாதத்துல அவதாரம் பண்ணினவர் யாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பெரியாழ்வார் ஆணி தண்ணில் சோதி என்னால் ஆதரிக்கும்னு ஆணி சுவாத்தியிலே அவதாரம் பண்ணினவர். அவருடைய திரு தகப்பனாரே அவதாரம் பண்ணின மாதம் ஆகையாலே இது மிகவும் ஆண்டாள் உகந்த மாதமாக, ஏன்னா அவருடைய திரு தகப்பனாரே அவதாரம் பண்ணினார்னா அது உகந்த மாதம் தானே. அதுக்கு அடுத்து ஆடி, திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, அது ஆண்டாளே அவளே அவதாரம் பண்ணினதால அந்த ஆடி மாதமும் அவள் வசம்னு சொல்லலாம், இல்ல அவள் உகந்த மாதம்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஆவணி யாருன்னா ஆயர் குலத்துதித்த அந்த கண்டன், அவன் அவதாரம் பண்ணினது ஆவணி ரோகிணி ஆதையினாலே அந்த தன்னை கணவனாக அடையக்கூடிய அவனுடைய மாதம் இந்த ஆவணி மாதம் ஆகையினால ஆவணி மாதமும் மிகுந்த உயர்ந்த மாதம், அது ஆண்டாளுக்கு பிடிச்ச மாதம். அப்படி ஆவணி. அடுத்து புரட்டாசின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் யார் ஞாபகம் வரும்? திருவேங்கடமுடையான் தான் ஞாபகம் வரும். எல்லாருக்கும் புரட்டாசி மாதம்னு சொன்னாலே வேங்கடவன் தான் ஞாபகம் வரும். இந்த தையொரு திங்களம்னு ஆரம்பிக்கிறாள் இந்த பிரபந்தத்துல. கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா, ஆனா விபவாவதாரத்துல கண்ணனை பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா, ஆனா அர்ச்சாவதாரத்துல ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிட்டா. ஆனா தையொரு திங்களம்னு பிரபந்தம் ஆரம்பிக்கிற பொழுது என்ன பண்ணினானா, வேங்கடவருக்கு என்ன விதிக்கித்தியே அப்படின்னு அதுதானே முதல்ல சொன்னான். அப்ப வேங்கடவன் இன்னைக்கும் நீங்க பார்த்தேன்னா அந்த பிரம்மோற்சவத்துல ஒரே ஒரு நாள் 4ஆம் நாளும் 5ஆம் நாளும் சரியா ஞாபகம் இல்ல, அந்த அன்னைக்கு அந்த ஆண்டாளுடைய மாலை திருவேங்கடமுடையானுக்கு வந்து சேர்றது. ஆகையினால புரட்டாசி மாதமும் அவள் உகந்த மாதம். அடுத்து ஐப்பசின்னு சொன்னாலே மணவாள மாமுனிகள் தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த மணவாள மாமுனிகள் அருளி செய்த அந்த உபதேச ரத்தின மாலையிலே என்ன பண்ணிருக்கேன்னா, ஐப்பசிலோனம் அவிட்டம் சதேவைன்னு அந்த முதலாழ்வார்கள் 3 அவதரித்த மாதம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டாளை சொல்ற பொழுது 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாயிரு. 5 குடிக்கொரு சந்ததியாய்னா அங்க வியாக்கியானம் என்ன பண்றான்னா, 5 குடியிலே, அதாவது எம்பெருமானுக்கு என் வருகிறதோ என்று பயப்படும் குடியிலே பிறந்தவர்கள்னு ஒரு வியாக்கியானம். அதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, அந்த 5 குடியிறது எப்படி சொல்லிட்டு 5 குடி, அதாவது ஆண்டாளுக்கு முன்னாடி நீங்க பார்த்தலன்னா பொய்யார் பூதத்தார் பேயார் புகழ்மைஷ ஐயன் அருள் மாறன் சேரலர்கோன் துய்ய பட்டநாதன் 7 பேர் அவதாரம் பண்ணிருக்கா. ஆனா பொய்கையார் பூதத்தார் பேயார் 3 பேரும் ஒரு குடி, அவளை ஒரு சமமா ஒரே முதலாழ்வார்கள் சொன்னதுனால அவர்கள் ஒரு குடி. அதுக்கடுத்து திருமழிசை ஆழ்வார், புகழ்மழிசை ஐயன் அருள் மாறன் அது நம்மாழ்வார், அவர் 3வது. அதுக்கு அடுத்து குலசேகர ஆழ்வார் 5வது பெரியாழ்வார். சோ 5 குடிக்கு ஒரு பெண்ணா சாதாரணமா சொல்லலாம். 5 அண்ணன் ஒரு தங்கச்சின்வா சாதாரண வச்சனம் உண்டு. தமிழ்நாட்டுல சொல்றது 5 அண்ணனுக்கு ஒரு தங்கச்சின்னா எவ்வளவு சீர் பண்ணுவா அப்படின்னு அப்படி ஒரு அர்த்தம். ஆகையினால இந்த ஐப்பசி மாதமும் அவளுக்கு என்னன்னா அந்த 5 தகப்பனாரை பெற்ற மாதமாக இந்த ஐப்பசி மாதத்தை சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கடுத்து கார்த்திகை மாசம் சொல்லப்படுது. கார்த்திகை மாதம் திருமங்கை ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், முக்கியமா திருப்பான் ஆழ்வாரை இங்க சொல்லணும். திருப்பான் ஆழ்வார் என்ன பண்ணினார்னா, கடைசியில அந்த பிரபந்தம் பாடி முடித்த பின்பு எங்க போனார்னா 9 பாசுரங்கள் லோகசாரங்க முனிவர் தோல் மேல ஏறி பண்ணினார். 10வது பாசுரம் அந்த எம்பெருமானோட ஐக்கியம் ஆயிட்டார். அதே மாதிரி ஆண்டாளும் பெரியாழ்வார் அப்படி பல்லக்கில ஏழை பண்ணிட்டு வர, அவர் கொஞ்சம் அனுஷ்டானம் பண்ணிட்டு வரதுக்குள்ள ஆண்டாளை காணோம். எங்க போய் தேடி பார்த்தா அந்த எம்பெருமானுடைய கேசவ நம்பியை கால் பிடிப்பான்னு அங்க அவள் ஐக்கியம் ஆயிட்டா. ஆகையினாலே இந்த கார்த்திகை மாசமும் ஆண்டாள் உகந்த மாதம். அதுக்கடுத்து மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த 4 மாதங்களையும் ஆண்டாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளான்னு அந்த மார்கழி மாத திருப்பாவையில அதை அருளி செய்திருக்கிறார். அதே மாதிரி தையொரு திங்களம்னு ஆரம்பிச்சு இந்த பதிகத்திலேயே தையொரு திங்களும் மாசி முன்னாள் தை மாசி அதே எடுக்கிறா. அதுக்கடுத்து பின்னாடி பங்குனி நாள் கடபாரித்தோம்னு அந்த பாசம் 2வது பதிகத்துல பங்குனி நாள் கடபாரித்தோம்னு அந்த பங்குனி மாதத்தையும் எடுக்கிறா. அப்ப என்ன தெரியுதுன்னா, ஆண்டாள் இந்த 12 மாதங்களையும் ஆண்டாள் உகந்த மாதமாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட விசேஷமான ஆண்டாளுடைய அவதாரம். இந்த அவதாரத்துல ஆண்டாள் முதல்ல என்ன பண்றான்னா, தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயனுன் மணல் கொண்டு தெருவணிந்து அழகினை கலங்கரித்த அனங்கதேவா உய்யவும் ஆங்கோலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வையதோ தழுமின் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கித்தியே. அதாவது எப்படி மார்கழி மாதம் கண்ணபிரானுக்காக நோன்பு நோத்தாளோ
அதே மாதிரி தை மாசம் முழுவதும் காமனுக்காக நோன்பு நோக்கிறாள். நோன்பு நோக்கல காமனை விரும்பி அவனுக்கு வேண்டிய அலங்காரங்கள், அவனுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுக்கிறா ஆண்டாள் இந்த பதிகத்துல. அப்போ தையொரு திங்களும் தரை விளக்கி, அதாவது தை முதல்ல பாசத்துடைய அர்த்தத்தை சொல்றேன். தையொரு திங்களம்னா தை மாசத்துல அந்த தரை விளக்கி அவன் வரும் இடத்தை என்ன பண்றான்னா நன்னா அலங்காரம் பண்றா. அதுக்கு மேல தன் 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 மண்டலம் இட்டு, தன்னா குளிர்ந்தான் அர்த்தம். மண்டலம் இட்டுனா அந்த கோலம், மண்டலாக்காரம்னா வட்டமா இருக்கிற கோலத்தை இட்டு மாசி மாதத்துல முன்னாள் முதல் பட்சத்திலே அழகிய, அதுக்கு மேல ஐயனுன் மணல் கொண்டு தெருவணிந்து, ஐயனுன் மணல் கொண்டுனா நன்னா, அதாவது நன்னா அழகையா இருக்கணும். மணல் எப்படி இருக்கணும்னா நன்னா மழன்னு இருக்கணும். அதுக்கு மேல என்னன்னா நுண்ணிய நன்னா மெலிசா இருக்கணும். ஏன்னா கோலம் போடுறவளுக்கு தான் அது தெரியும். கோலம் போடுறது இப்ப அரிசி மாவு அரிசின்னு வந்துட்டா கரான அரிசிட்டா போட முடியாது. அதனால ரொம்ப மெலிசா இருக்கணும் அந்த அரிசி மாவு. அப்படி மணல் கொண்டு என்ன பண்ணினா தெருவணிந்து, அந்த தெருவையெல்லாம் கோலம் போட்டா. தெருவணிந்து அழகினை அலங்கரித்த அனங்க தேவா, அந்த அழகனான மன்மதனுக்கு இவன் என்ன பண்றான்னா அனங்க தேவா. அனங்க தேவான்னு அந்த காமனுக்கு உண்டான ஒரு பெயர். அது ஏன் அனங்க தேவான்னு சொல்றது பின்னாடி சொல்றேன். அப்படி உய்யவும் ஆங்கலோ என்று சொல்லி, இங்க பாருங்க, உய்யவும் ஆங்கலோன்னா இவன் உஜ்ஜீவிப்பானோ, நம்மை உஜ்ஜீவிப்பானோ என்று நினைத்து உன்னையும் உம்பியையும் தொழுதேன், உன்னையும் தொழுதேன், உன்னுடைய தம்பியையும் நான் தொழுதேன். அதுக்கு மேல வெய்யதோ தழுமேல் சக்கரக்கை, எதுக்காகனா வெய்யதோ தழுமேல் சக்கரக்கை வேங்கடவர்க்கு எண்ணெய் விதிக்கித்தியே. அதாவது என்ன பண்றேன்னா வெய்யதோர் அந்த நெருப்பு பொறிகளை உமிழக்கூடிய அந்த சக்கர திருவாழி, அந்த திருவாழியை கையிலே ஏந்தினான அந்த திருமலையிலே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு என்னை விதிக்கித்தியே. என்னை விதிக்கித்தியேனா என்னை நீ என்ன பண்ணணும்னா அவனோடு நீ என்னை சேர்க்க வேண்டும். அவனோடு நீ என்னை சேர்த்தாதான் எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும்னு இந்த முதல் பாசுரத்திலே காமனுடைய கால்களிலே, முதல் பாசுரம் மாத்திரமில்லை, இந்த 10 பாசுரங்களிலே காமனுடைய கால்களிலே விழுகிறாள் ஆண்டாள். இப்போ தையொரு திங்களம்ன்றா, எப்படி மார்கழி மாதம் முழுக்க நோன்பு நோத்தாளோ அதே மாதிரி தை மாசத்துல என்ன பண்றான்னா அந்த எம்பெருமானுடைய அந்த காமனுடைய கால்களிலே விழுகிறார். இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா வியாக்கியானத்துல எடுக்கிற ரொம்ப அழகா எடுக்கிற பெரியவாச்சான் பிள்ளை, தெங்கன்மால் எங்கள் மால் என்ன நாள் என்னாலும் நாளாகும் என்று சர்வேஸ்வரன் நான் பக்கலிலே ஆவிமுக்கியம் பண்ணினான் என்று அறிவதொரு நாள் உண்டாகில் காலத்திரயமும் அடிக்கழிஞ்சு வரும். என்ன வியாக்கியானம், என்ன சொல்றேன்னா செங்கன்மால் என்னைக்கோ எம்பெருமான் என்ன பண்றானா இந்த பாசுரம், இது வந்து பேயாழ்வார் பாசுரம். செங்கன்மால் அப்படிப்பட்ட எங்கன்மால், அதுக்கு மேல அப்படின்னு சொன்னா என்ன நாள் என்னாலும் நாளாகும். சென்ற நாளும் சரி, அதுக்கு மேல செல்லாத நாளும் சரி, எல்லா நாளுமே நாளும். அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி எம்பெருமானே நாம் கைய கூப்பி எம்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டா முக்காலமும் அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். அப்படிப்பட்ட எம்பெருமான் எளிமையான எம்பெருமான். அப்ப செங்கன்மால் என்னாலும் நாளாகும். இது அவனுக்கு எம்பெருமானுக்கு உண்டான ஒரு பெருமை. ஆனா இவனுக்கு என்ன பண்ணினான்றா, இந்த காமன் காலில் விழுற பொழுது மாசம் முழுதும் விழுந்தாலும் அவன் வந்து பண்ணுவானா, அனுகிரகம் பண்ணுவானான்னு கேட்டா பண்ண மாட்டான். அதுக்காக இதை எடுக்கிறார். அது எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா ஒரு நாள் எழுது மிகையாதலின், அதாவது தொழுதெழுது மிகையாதலின், தொழுதிட்டோம் சொன்னா அதையே ரொம்ப பெருசா நினைப்பானா எம்பெருமான். ஏன்னா ஒரு அஞ்சலி பண்ணிட்டாலே ஐயோ இவன் அஞ்சலி பண்ணிட்டானே, இவனுக்கு நாம என்ன கொடுக்க போறோம்னு எம்பெருமான் அப்படிப்பட்ட குணத்தை உடையவனான எம்பெருமான். ஆனா இப்ப என்ன பண்றதுன்னா என்னுடைய ஆண்டாள் சொல்லல தலையெழுத்துன்னு, ஆண்டாளுடைய தலையெழுத்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி தேவதாந்திர பஜனை, தேவதாந்திர கடவுளான இந்த காமன் காலிலே விழ வேண்டி இருக்கேன்னு ஆண்டாள் தையொரு திங்களும் தரை விளக்கினா அந்த எடுக்கிற என்ன வியாக்கியம் எடுக்கிறேன்னா திருக்கண்ண மங்கை ஆண்டானை போலேன்னு ஒரு வார்த்தை எடுக்கிற. திருக்கண்ண மங்கை ஆண்டானை போலே கோயிலிலே ஸ்வயம் பிரயோஜனமாக செய்த இக்காரியத்தை காமன் விஷயத்தில் செய்கிறாள். அது திருக்கண்ண மங்கை ஆண்டான் ஒரு ஆச்சாரியர், அவர் என்ன பண்ணினார்னு கேட்டா அது ஒரு ஐதீகம், அதுவும் வியாக்கியானங்கள்ல இருக்கு. அந்த திருக்கண்ண மங்கை ஆண்டான் என்ன பண்ற, ஒரு நாள் ஒரு நாய்க்கு சொந்தக்காரன் அவன் நாயை அடிச்சுட்டு தெருவில் அடிச்சுட்டு போறான். ஒரு எதிராளி என்ன பண்ணினான்னா அந்த நாயை அதை போட்டு அடிச்சு, அதே கல்லால் அடிச்சானோ அது குறைச்சதோ, என்ன கல்லால் அடிச்சானோ என்ன பண்ணினானோ தெரியல. உடனே இந்த நாயை வச்சுட்டு இருக்கானோ இல்லையோ அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. கோபம் வந்து என்ன பண்றான்னா அந்த அடிச்சானே அவனையும் அடிக்கிறான். அப்புறம் அவனை அடிச்சது மாத்திரம் இல்லாம அது வாக்குவாதம் பெருசா போய் ஒருத்தர் அவனை கூத்தி கொலை பண்ணிடுறான்.
கொலை பண்ணினோடனே இவன் என்ன பண்றான், தன்னுடைய ராஜ தண்டனைக்கு பயந்து தானும் அப்படியே தற்கொலை பண்ணிட்டு அவன் மறிச்சு போயிடுறான். இது ஐதீகம். இதை பார்த்துட்டு இருக்க திருக்கண்ண மங்கை ஆண்டான். அப்போ அவர் என்ன நினைச்சாராம், ஐயோ இப்படி ஒரு நாய்க்காக, நாயின்றது ஒரு நீச்சமான ஜந்து, ஆனா அந்த நாய்க்காக இவன் என்ன பண்றான்னா தன்னையும் குத்தி, தன்னுடைய அபிமானத்துல ஒதுங்கினதுன்றதுக்காக அவனையும் குத்தினான், தன்னையும் குத்திட்டு இப்படி நாசமா போனானே. நாமெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியில போய் விழுந்தோமானா அந்த எம்பெருமான் அவ்வளவு சர்வேஸ்வரன், கருணையே வடிவெடுத்தவனான அந்த எம்பெருமான் நம்ம எல்லாம் காப்பாற்ற மாட்டானான்னு அன்னைக்கு என்ன பண்ணானா, திருக்கண்ண மங்கை ஆண்டான் வியாபாரத்தை விட்டான்னு அந்த திருக்கண்ண மங்கையில அந்த கோபுர வாசல்ல போய் படுத்துட்டாராம். இது இந்த மாதிரி இருக்கச்சு அவரோடு படித்த ஒரு நாத்திகன் ஒருவன், அவன் என்ன பண்ணினான்னா, இவர் ஒரு நாள் பெருக்கின்னு இருக்க, சருகை இலையெல்லாம் விழுந்திருக்கு, பெருக்கின்னு இருக்க. அப்போ அவன் கேட்டானாம், இதான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், வியாபாரத்தை விட்டான், நான் இனிமே ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு சொன்னாரு, இப்போ நீர் பெருக்கின்னு இருக்கிறேன். அப்போ முதல்ல அவனுக்கு ஒரு சமாதானம் சொல்ற, என்னன்னா, இல்ல பெருக்கின இடத்துக்கும் பெருக்காத இடத்துக்கும் வித்தியாசம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த காரியம் பண்ணினாலும் அதை கைங்கரியமாக பண்ணணுமே தவிர அதை வேறொரு பிரயோஜனத்துக்காக நாம பண்ணக்கூடாது. அதுதான் இங்க சொல்ற, திருக்கண்ண மங்கை ஆண்டான் திருக்கண்ண மங்கை கோயிலே ஸ்வயம் பிரயோஜனமாக செய்த இக்காரியத்தை, அதாவது கைங்கரியமாக, ஸ்வயம் பிரயோஜனம்னா கைங்கரியத்துக்காக பண்ண காரியத்தை இங்க ஆண்டாள் தரை விளக்கின்னு யாருக்கு பண்ணினானா, காமன் விஷயத்திலே செய்கிறாள் அப்படின்ற. காமன் விஷயத்திலேனா ஒரு சுத்ர தேவதையான காமன் விஷயத்திலே இப்படி பண்ணுகிறாளே, அதுவும் எப்படிப்பட்டவள் சொல்ற, இக்காரியத்தை எம்பெருமானுக்கே உரிய கோயிலே கைங்கரியம் செய்வது இயல்பான குடியிலே பிறந்தாள், பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் அவருடைய திருமகளாய் அவதரித்த ஆண்டாள் இப்படி கைங்கரியம் பண்கிறாளே என்று பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல அதை விட்டு சொல்ற. அப்ப தரை விளக்கி தன் மண்டலம் இட்டு மாசி முன்னாள், தன் மண்டலம் இட்டுன்னா அந்த அழகான மண்டலாகாரம்னா வட்ட வட்டமா கோலம் போடுறது, அப்படி வட்ட வட்டமா கோலம் போடுறாளாம். அப்படி கோலம் போட்டு என்ன பண்றான்னா, தொழுது மாமலர் நீசுடர் தூபம் கொண்டுன்னு அந்த எம்பெருமானுக்கு எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிற மாதிரி இவளும் என்ன பண்றான்னா மண்டல பூஜை பண்ணி என்ன பண்றா, அந்த காமனுக்கு எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறாள். அப்படி தன் மண்டலம் இட்டு மாசி முன்னாள்னா அந்த பட்சத்தை சொல்றார். அதாவது என்னன்னா மாசி முதல் கூறு முதல் 15, அதாவது முதல் 15 இருக்கோ இல்லையோ, அதுக்கு அந்த மாசியில பூர்வ பட்சம் அதை எடுத்து சொல்றார். மாசி முன்னாள், அதுதான் முதலே சொன்னேன், ஆண்டாள் தை மாசி பங்குனி எல்லாத்தையும் சொல்றான்னு சொன்னேன். அப்படி மாசி முன்னாள். அதுக்கு அடுத்து ஐயனுன் மணல் கொண்டு தெருவணிந்து, ஐயனுன் மணல் கொண்டுனா நாமெல்லாம் என்ன பண்றோம், எம்பெருமானுக்கு அப்போ வாசல்ல பெருமாள் எழுற பொழுது என்ன பண்றான்னா, எல்லாரும் பெருக்கி கோஷ்டி வரவாளுக்கு, அப்புறம் பெருமாள் எழுறதுக்கு ஒரு குறைய வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம எல்லாம் எல்லாத்தையும் பெருக்கி தள்ளுறோமே, அந்த மாதிரி அந்த காமன் காலில் உறுத்தக்கூடாதுன்றதுக்காக ஐயனுன் மணல் கொண்டு மென்மை மிக்க அவனுடைய மென்மைக்கு தக்கபடி, அவன் ரொம்ப சுகுமாரமானவனா எம்பெருமான காட்டிலுமா, அப்படிப்பட்ட அவனுக்கு என்ன பண்றானா, அவன் காலை உறுத்தாம கூடாதுன்றதுக்காக ஐயனுன் மணல் கொண்டு தெருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்த அனங்கதேவா. அவன் என்ன பண்ணினான்னு கேட்டா, அந்த எம்பெருமானுக்கு செய்ய வேண்டியது அந்த குடியிலே பிறந்தவள் ஆகையினாலே என்ன பண்றா, மறுபடி இந்த காமனுக்கும் அந்த மாதிரி பெருக்கி வைக்கிறாளா, எல்லாத்தையும் பெருக்கி வைக்கிறா. அதான் சொல்ற, ஒரு பயனுக்காக அலங்கரிப்பதாகில் அப்பயனிலும் நெஞ்சு செல்லுமாகையாலே அலங்காரம் குறைவுடையாதே இருக்கும். அதாவது இங்க என்னன்னா, ஆனா அலங்கரிப்பதே திருப்பி 2 வாட்டி திருவணிந்துன்னு சொல்றதுக்கு என்னன்னா, அவங்க ஏற்கனவே அழகினுக்கு அலங்கரித்துன்னு சொல்லியாச்சு, மறுபடியும் அணிந்துன்னு வேற 2 வார்த்தை சொல்றதுக்கு என்ன பிரயோஜனம்னா, அதுக்கு விசேஷமா பெரியவாச்சான் பிள்ளை என்ன வியாக்கியானம் பண்றாருன்னா, ஒரு பயனுக்காக அலங்கரிப்பதாகில் அப்பயனிலும் நெஞ்சு செல்லாமையாலே, அப்ப என்ன ஆகும்னா அலங்காரம் குறைவுடையதாகவே இருக்கும். இது பண்ணாதான் அது கிடைக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதுல ஒரு குறை ஏற்படும். அப்படி அல்லாமல் அலங்கரிப்பதனால் உண்டான அழகை காண்பதற்காகவே சுயம் பிரயோஜனமாக அலங்கரிப்பவர்களைப் போலே அலங்கரித்து, அப்போ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதே பிரயோஜனம்னு நினைச்சுக்கிறாளே, அந்த மாதிரி இப்படி இவள் ஆசிரியித்தாளாம் காமனே. உடனே காமன் கேட்கிறான், என்னன்னா நீ ஆசிரிப்பது என்ன குணத்தை கொண்டு, ஆமா நீ என்னை சேவிக்கிற என்னை ஆசிரியிக்கிறியே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு என்ன சொல்றான், அனங்க தேவான்றா. ஏன் மன்மதனேன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல அனங்க தேவா அப்படின்னா அங்கம் இல்லாதவன் அனங்க தேவன், அதுக்குதான் அனங்க தேவன் போற. அது அனங்க தேவன்னா அவன் தன் உடல் போனாலும் கூட என்ன பண்ணுவான்னா அந்த பிரத்தியாரை சேர்த்து வைப்பதிலே முனைவான். ஆகையினால எங்க என்ன சொல்றாருன்னா, உன் உடல் போனாலும் அதை பொருட்படுத்தாமல் பிரிந்தாரை சேர்ப்பதையே இயல்பாக கொண்டவன், ஆகையினாலே உன்னை நான் ஆசிரிக்கிறேன்றான்.
அப்ப என்ன பண்ண பிரிந்தாரை சேர்ப்பவன் சொல்ற பொழுது அவனை உணவு போனாலும்னா அது ஒரு விசேஷமான ஒரு கதை. என்னன்னா அந்த கைலாசத்துல சிவபெருமான் ஒரு 4 பேருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பிரம்மா என்ன பண்றான்னா அவனுடைய தவத்தை கெடுக்கணும்ன்றதுக்காக இந்த மன்மதனை அனுப்புறான். அப்ப அந்த மன்மதனை அனுப்பின உடனே சிவபெருமான் என்ன பண்றான்னா அப்படியே அவனை விழிச்சு பார்த்த உடனே அவனுடைய உடல் எல்லாம் அப்படியே போயிடுறது. ஆகினால அப்போ அவனுக்கு அங்கம் போயிடுறது. ஆனா அங்கம் போனாலும் கடைசியில அந்த சிவபெருமான் அவளோட சேர்ந்தாலும் அதெல்லாம் கதையெல்லாம் இருக்கு, அதை விட்டுடுப்போம். அப்ப என்ன சொல்றது, அப்ப இங்க என்ன சொல்ற அனங்க தேவான்னு சொல்றதுக்குன்னா பிரிந்தாரை கூட்டுவிக்கும் வல்லல் அல்லவோ நீ, ஆகையினாலே நீ என்னை சேர்ப்பிக்க வேண்டும்ன்றதுக்காக அனங்க தேவா, உன் உடல் போனாலும் அதை பொருட்படுத்தாமல் பிரிந்தாரை சேர்ப்பதையே இயல்பாக கொண்ட உன் குணத்தை கொண்டு உன்னை ஆசிரியிக்கிறேன் என்று சொல்றான். ஆனா ஆசிரித்தாலே தவிர கடைசியில என்ன தெரியுமா சொல்லிட்டா, உய்யவும் ஆங்கோலோ என்று சொல்லிட்டா. உய்யவும் ஆங்கோலோ என்று சொல்லினா தனக்கு பேரு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுறது அவளுக்கு. அதான் உய்யவும் ஆங்கோலோன்னா இப்ப இவனை போய் நாம ஆசிரிக்குமே, இது நமக்கு பேரு கிடைக்குமா கிடைக்காதா, அதாவது நம்ம நினைச்ச காரியம் நடக்குமா அப்படின்னா. ஆனா நம்ம எம்பெருமானை பத்தி சொல்லச்சு என்ன சொல்ற, துவய பிரகரணத்துல புறம்புண்டான 10 கடையோடைய வாசனையோட விடுகைன்ற இடத்துல என்ன சொல்றேன்னா பேரு தப்பாதென்று துணிந்திருக்கையும். அப்ப பேரு தப்பாதென்று துணிந்திருக்கையும்னா அப்ப எம்பெருமானை நாம் பத்தி விட்டோமே ஆனால் நமக்கு கண்டிப்பாக பேரு தப்பவே தப்பாது. ஆனா இங்க என்னன்னா உய்யவும் ஆங்கோலோ எங்கையாலே தனக்கு பேரு சித்திப்பதில் ஐயம் இருப்பதை காட்டுகிறாள். அதனால என்னன்னா இது என்ன வருமா தெரியலையே, எம்பெருமான சர்வசக்தி படைத்தவனால எம்பெருமானை சேவிச்சா கண்டிப்பா பேரு தப்பாது. ஆனா இப்படி சொல்ல முடியாதபடி இருக்கே, ஆகினால சொல்றார் எம்பெருமானை பற்றி இருக்கும் இவளன்றோ பிராபிய துறையாலே கலங்கி. எம்பெருமானை பத்த வேண்டிவோ ஆனா எம்பெருமான் கிடைக்கலையேன்ற அந்த ஒரு ஆசையினால என்ன பண்ண கலக்கம் ஏற்பட்டு இவங்கால விழும்படியா ஒரு தேவதாந்திர பஜனம் பண்ணும்படியாக ஸ்வரூபத்தை பெற பார்க்கிறாள் என்று சொல்லி, அதாவது உன்னையும் சரி விழுந்து என்ன பண்ண போறேன்னா உன்னையும் உம்பியையும் தொழுதேன். உன்னை மாத்திரம் இல்ல உன்னுடைய தம்பி சுவாமி சொல்லுவாராம், காமன் தம்பி சாமன் அப்படின்னு வரான். அது வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல ரொம்ப விசேஷமா எடுத்து சொல்றார். அதாவது தம்பி முன்னாக பத்துகிறாள். நாம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல என்ன இருந்தாலும் இவள் பெரியாழ்வார் திருமகளாய் வளர்ந்தவள் அல்லவா, ஆகையினால ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டோ அல்லது பிராட்டியை முன்னிட்டு கொண்டோதான் நாம எம்பெருமானை பத்தனம்ன்றது சாஸ்திரம். இவ அந்த இதுலயே குடியிலேயே வளர்ந்தவள் சொல்லியோ, ஆகையினால என்ன பண்றான்னா தம்பி முன்னாக பத்துகிறாள். அப்ப காமன் தம்பி சாமன் சொல்ற. காமன் தம்பி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல அவ்வளவுதான் இருக்கு. காமன் தம்பி சாமன், சாமனையும் உன்னையும் தொழுதேன் என்கிறாள், இவ்வளவுதான் இருக்கு. ஆனா இதுக்கு காஞ்சி சுவாமி ஒரு விளக்கம் ரொம்ப விசேஷமா எழுதியிருக்க. எப்படி காமன் தம்பி சாமன் பெரியவாச்சான் பிள்ளை வெறும் காமனுக்கு சாமன்னு கிண்டல் அடிச்சு எழுதினாரா அதுவும் தெரியல. ஆனா இதுக்கு விளக்கம் எங்க இருக்குன்னா PBS சுவாமி தன்னுடைய நாச்சியார் திருமொழி உரையில இதை ரொம்ப விசேஷமா எடுத்து சொல்லியிருக்க. என்னன்னா கண்ணனுக்கு பல தேவிமார்கள் உண்டு. அந்த ருக்மிணி இடத்துல பிறந்தவன் யாருன்னா அந்த பிரத்யும்னன், அவன் மன்மதனுடைய அம்சமாக பிறந்தான், அது பாகவதத்துல சொல்லி இருக்கு. ஆகையினால அவன் மன்மதன் அம்சம் பிரத்யும்னன். அந்த மாதிரி அந்த கிருஷ்ணனுக்கு பல தேவிகள் இருக்கிற பொழுது ஜாம்பவதின்னு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான். அப்பவே அந்த பிள்ளை பேர் என்னன்னு கேட்டா அவனுக்கு ஜாம்பவான்னு பேரு, அது சாமன்னு பேரு. ஆகையினால வேத்து வைத்து தம்பின்னு சுவாமி இதை எடுத்து எழுதியிருக்காரு அந்த இடத்துல. அப்ப காமன் தம்பி சாமன்னு சொன்னா உன்னையும் உம்பியையும் தொழுதேன். ஆனா ஆண்டாளே திருப்பாவில் என்ன சொன்னா உம்பியும் நீயும் உறங்கு. எப்பவுமே என்னன்னா அவளுக்கு எப்பவுமே ஒரு எம்பெருமான் ஏன்னா என்னன்னாலும் அந்த குடியில பிறந்ததுனால எம்பெருமானை பத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா எம்பெருமானுடைய அந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டே பட்டணம், எல்லா ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டே பத்தனம்னு அதுக்கு நிறைய சீராமாயணத்தேன்னு பிராத்துச்சரணம் காடம் நிபீட்சிய நகுரந்தனவான்னு அந்த இவன் என்ன பண்றான், லக்ஷ்மணன் என்ன பண்றான்னா சீதா பிராட்டியை முன்னிட்டு கொண்டு அப்படி இளைய பெருமாளை பத்தினா போலே இவனும் சாமனை முன்னிட்டு கொண்டு இங்கே அவனை காமனை பத்துகிறாள் என்று சொல்ற. உன்னையும் உம்பியையும் தொழுதேன். சரி, உடனே கேட்கிறான் அவன் காமதேவன் என்ன வேணும், மன்மதன் கேட்கிறான். காமதேவன் தான் தப்பு இல்லை, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டா உடனே உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோ தழுமில் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதுக்கித்தியே. நீ என்ன பண்றேன்னா உன்னை வேங்கடவர்க்கு அதாவது எம்பெருமான் இருக்கானே அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னு கேட்டா வையதோ தழுமில் சக்கரக்கை. வையதோ தழுமில் சக்கரக்கைனா
அந்த கையில வந்து அந்த ஆயுதம் வச்சுருக்கானே சக்கராயுதம், அந்த சக்கராயுதம் எப்படிப்பட்டதுன்னா எப்பவுமே அழலை உமிழக்கூடிய அந்த சக்கராயுதம். அந்த சக்கராயுதத்தை என்ன பண்றேன்னா, சக்கராயுதத்தை கையிலே ஏந்தியவனான அந்த எம்பெருமானுக்கு நீ என்ன பண்றன்னா, நித்திய சூரிகளுக்கு தலைவனான வேங்கடவர்க்கு, வேங்கடவனை பத்தி சொல்லச்சு என்ன சொல்றா, கண்ணாவான் மண்ணோர் விண்ணோர்க்கு, விண்ணோர் விற்பனேன்னு ஆழ்வார் பாத்திரம், கண்ணாவான் மண்ணோர் விண்ணோர்க்கு. அப்ப நித்திய சூரிகளுக்கும் முகம் கொடுப்பான், அதே மாதிரி இந்த பூவுலகத்திலே இருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கும் முகம் கொடுப்பவனான அந்த எம்பெருமானை என்ன பண்றன்னா, நீ போய் அவனை என்ன சொல்றேன்னா, வேங்கடவர்க்கு என்னை விதிக்கித்தியே, அவனுக்கு நான் அந்தரங்க கைங்கரியம் செய்யும்படியாக நீ என்னை ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். இங்க என்ன ஒரு விசேஷம்னா, என்ன கேட்கிற, வையதோ தாழ் வெறும் சக்கரக்கைன்னு சொன்னா போருமே, அது என்ன வையதோ தாழ்மில் சக்கரக்கைன்னு ஒரு விசேஷனை விட்டு சொல்றாளே ஆண்டாள். அதுக்கு என்ன காரணம்? அதாவது ஆழ்வார்கள் எல்லாம் பாசனம் பாடிட்டு போயிடுவா, ஆனா அதுக்கு என்ன வியாக்கியானம் எதுன்னு தெரியாது. பூர்வாச்சாரியர்கள் இருக்கவே தான் இந்த வியாக்கியானங்கள்லாம் நமக்கு தெரியுது. இதோ நாமெல்லாம் என்ன பண்றோம்னா வரிசையா பாசனங்களை மனப்பாடம் பண்ணிடுறோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு வார்த்தைக்கும் ஒரு எழுத்துக்கும் அர்த்தம் பண்ணும்படியாக பெரியவாச்சான் பிள்ளை நம்பிள்ளை போல்வாரெல்லாம் பண்ணலைன்னா இந்த பாசனங்களுக்கு நம்மாலே அர்த்தம் தெரிஞ்சு கொள்ளவே முடியாது. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, என்ன வையதோர் தழுமில் சக்கரக்கைன்னு இருக்கு. வெய்யதோர், அது வெய்யதோர்னா அது வந்து அந்த சக்கரக்கை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, அனுகூலர்களுக்கு ஆபரணமாகவும் பிரதிகூலர்களுக்கு அது ஆயுதமாகவும் தெரியும். அது எப்படின்னா, நம்மாழ்வார் பாசுரத்துல என்ன சொல்ற, கூறாராழி வெண்சங்கேந்தி ஒரு நாள் காணவாராய் கூறாராழி வெண்சங்கேந்தின்ற. அப்போ அவரை பார்க்கணும்னா வெண்சங்கேந்திவான்னு ஆழ்வார் அனுகூலர். ஆனா பிரதிகூலர்களுக்கு அது என்ன ஆகுதுன்னா ஆயுதமா தெரியுது. ஏன்னா எம்பெருமான் வந்தானா ஹிருதயானி பிரதாரயத்துன்ற இதுல பகவத்கீதையில அந்த சங்கை எடுத்து ஊதினான்னா அந்த விரோதிகளுடைய மனசெல்லாம் அப்படியே பயந்து போயிடுறான். அப்போ அனுகூலர்களுக்கு என்ன ஆகுதுன்னா அது ஆபரணமாகவும் பிரதிகூலர்களுக்கு அது ஆயுதமாகவும் இருக்கக்கூடிய அந்த வையதோ தழுமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கித்தியே, அதாவது வேங்கடவர்க்கு என்னை விதிக்கித்தியே, அக்கையும் திருவாழியும் சேர்ந்திருக்கும் அழகை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிற என்னை அவனோடே சேர்த்துவிட வல்லவன் என்று நினைவாலே தொழுகிறேன். நீ கண்டிப்பா என்ன பண்ணிடுவேன், ஆகையினாலே நான் உன்னை வந்து அணுகிறேன் என்று இந்த பாசுரத்திலே வையதோ தழுவை சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கித்தியே என்று ஆண்டாள் முதல் பாசுரத்திலே அருளி செய்தார். இரண்டாவது பாசுரம், இந்த 10 பாசுரங்கள்லயே காமதேவனை தான் இவள் வந்து ஒத்துகிறாள். அப்படி பத்திர பொழுது 2வது பாசுரத்துல என்ன சொல்றான்னா, வெள்ளனுன் மணல் கொண்டு தெருவணிந்து வெள்வரை பதன்முன்னம் துறவடிந்து முள்ளுமில்லா சுள்ளி எரிமெடுத்து முயன்றுன்னை நோக்கினேன் காமதேவா கள்ளவேள் பூங்கன தொடுத்து கொண்டு கடல்வண்ணன் என்பதோர் பேரெழுதி புள்ளினவாய் பிளந்தான் என்பதோர் புகையென்ன எய்கித்தையே. அதாவது காமதேவா வெள்ளனுன் மணல் கொண்டு தெருவணிந்து, வெளுத்த நுண்ணிய மணலை கொண்டு என்ன பண்றேன்னா அவன் வருகிற வழியை அணிந்து நல்லா அலங்காரம் பண்றான். அதுக்கு மேல முறை விசேஷமா என்னன்னா, வெள்வரை பதன் முன்னம் துறபடிந்து, வெள்வரை பதன் முன்னம்னா கிழக்கு வெளுப்பதற்கு முன்னே நீர்த்திளைகளே சென்று நீராடினாள் ஆண்டாள். அதுக்கடுத்து நீராடி அவனுக்கு வேண்டிய வஸ்துக்களை எடுத்து கொடுக்கிறாளாம். என்னன்னா, முள்ளும் இல்லா சுள்ளி எரிமெடுத்து, முள்ளில்லாத அந்த சுள்ளி இருக்கொள்ளி அந்த இள விறகுன்னு சொல்லுவா, அந்த இள விறக என்ன பண்றான்னா எரிமெடுத்து அக்னியில சேர்க்கறதுக்காக அக்னியில போட்டு முயன்று உன்னை நோக்கினேன், அந்த அக்னியில போட்டு நான் முயற்சி செய்து உன்னை என்ன பண்றேன்னா உன் விஷயமாக நான் நோக்கிறேன். அதுக்கு மேல கள்ளவி நீ என்ன பண்ணணும், உடனே எம்பெருமான் காமதேவன் கேட்கிறானா என்ன பண்ணணும் உனக்குன்னா, கள்ளவிழ் பூங்கன தொடுத்து கொண்டு கடல்வண்ணன் என்பதோர் பேர் எழுதி, அவன் வந்து அந்த மன்மத பானம் வச்சுருப்பானோ இல்லையோ, ஆகையினால அந்த மன்மத பானத்திலே நீ என்ன பண்றன்னா நல்லா மது ஒழுகுகின்ற தேன் ஒழுகுகின்ற அந்த புஷ்பங்கள் இருக்கே, அந்த புஷ்பங்கள்ல அம்புகளை கொடுத்துக்கோ. அந்த அம்புல என்ன எழுதிக்கிறேன்னா கடல்வண்ணன்னு பேர் எழுது. அந்த எம்பெருமானுடைய பேரை எழுதி என்ன பண்றேன்னா ஓர் இலக்கினில் புகை எண்ணெய் எய்கித்தியே, ஓர் இலக்கினா ஒரே ஒரு அம்புனாலே என்னை அவனோட நீ சேர்த்து வைக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். அப்படி வெள்வரி வெள்ளனுன் மணல் கொண்டு அப்படின்ற இடத்துல என்ன சொல்றேன்னா, சத்வ பிரசுரனான சர்வநோட்டை சம்பந்தத்தாலும் தேவதையினுடைய சர்வோட்டை சம்பந்தத்தாலும் தேவதையினுடைய சௌக்குமாரியத்திலுமாக வெளுத்து நுண்ணியதாயிருந்துள்ள மணலை கொண்டு அவன் வரும் வழியை அலங்கரித்து, அதனால என்னன்னா அவன் வர வழிக்கு என்ன பண்ணணும்னா
அந்த எம்பெருமான் அவன் வந்து எப்படிப்பட்டவன் சத்வகுணம் உடையவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த சத்வகுணம் எம்பெருமானோட சம்பந்தத்தினால இவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தேவதனுடைய காலையும் அது உறுத்தக்கூடாது. ஏன்னா எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா அவருடைய திருவடிகள் பிராட்டி பிடித்தாலே அப்படி கூசும் திருவடிகள்னு சொல்லி இருக்கு. அப்படி இருக்கிற எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி அந்த குடியிலே வளர்ந்தவள் ஆகையினாலே இவளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா தத்துவ பிரசுரனால சர்வாஸ்வர நோட்டை சம்பந்தத்தாலும் தேவதனுடைய சௌகுமாரியத்தினாலும் அந்த எம்பெருமான் எவ்வளவு சௌகுமாரியத்தை சுகுமாரமான திருமேனியை உடையவன் அதிலேயே பழகினாலோ இல்லையோ ஆகையினால என்ன பண்றான்னா இந்த காமதேவனுக்கும் அவள் அந்த வெள்ளனுன் மணல் கொண்டு அப்படின்னு பண்ணினாலும் அதுக்கு மேல வெள்வரை பலன் முன்னம் துறபடிந்து. இது வருங்க, இது என்னன்னா ஒரு இடத்துலயும் ஆண்டாளுடைய அந்த முன் கொடிய அதாவது அந்த பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் வளர்ந்த ஒரு இதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். நம்ம வெள்வரை பதன் முன்னம் துறபடிந்துன்னா நாட்காலே நீராடி என்று அவனை குளித்த வாசனையினாலே கிழக்கு வெளுப்பதற்கு முன்னே நீர்நிலைகளே மூழ்கி கீழ்வானம் வெள்ளென்று என்று அவனை குறித்து நோக்கும் இடத்து துணுக்கு என்னும் எத்தனையிலே இவனை நோக்கி செய்கிறது. ஐயோ கிழக்கு வெளுத்துடுத்தா கிழக்கு நாங்க கோபிகளை எழுதுற போது கிழக்கு கீழ்வானம் வெள்ளென்று எருமை திருவீடு கிழக்கு வெளுத்துடுத்து இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்க அப்படின்னா அப்படி துணுக்குன்னு எழுந்துப்பாளு. அந்த மாதிரி அதுக்கு மேல நாட்காலே நீராடினா அந்த சத்வபிரசுரனான அந்த எம்பெருமானுக்கு நாளை காலங்காத்தால தீர்த்தாமாடணும் அதெல்லாம் அவனுக்கு சொல்லி வச்சிருக்கேன். அந்த குடியிலே பிறந்தவள் ஆகையினாலே அந்த சம்பந்தத்தினாலே என்ன பண்றான்னா வெள்வரை பதன் முன்னம் துறைபடிந்துன்னா இது இந்த தேவதை சுத்ர தேவதைக்கும் என்ன பண்றான்னா தீர்த்தாமாடிட்டு அதுக்கு மேல துறைபடிந்து அது துறைபடிந்துன்ற அர்த்தம் என்ன சொல்றேன்னா ஸ்ரீ பரதாழ்வார் ராமவிரகம் ஆறுகைக்கு செய்யும் அத்தையாய்த்து இவன் பக்கலிலே செய்கிறது. ராமபிரான் பக்கலில பரதாழ்வான் என்ன பண்ணுவானா அவனுக்கு ராமபிரானை பிரிந்த வருத்தம் அப்படியே ரொம்ப வருத்தம் அவனுக்கு உடம்பெல்லாம் அப்படியே எரிச்சு கொட்டும். அப்ப என்ன பண்ணுவானா சரியுள்ள போய் சரியுள்ள அவன் போய் தீர்த்தாமாடுவானா ஒரு நதியில போய் தீர்த்தாமாடுற பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த தீர்த்தாமாடுற பொழுது என்ன ஆகுனா அந்த விரக தாகமெல்லாம் போகுமே அந்த மாதிரி இந்த பரதாழ்வான் ராம விரகம் ஆறுகைக்குன்னா உண்மையாவே பரதாழ்வான் எப்படிப்பட்டவன் ராமனை பிரிந்து தரிக்க முடியாத நிலையில இருக்கக்கூடிய அந்த ராமபிரானுக்கு பண்றத இவன் என்ன பண்ணினான்னா இந்த காமதேவனுக்கு பண்ணுகிறான். அதாவது துறைபடிந்து என்று இவன் பக்கலிலே செய்கிறது. இது என்னது தெரியலையே அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல நன்னா குளிச்சுட்டு சாதாரணமா நம்மளாம் ஆண்கள்ல கூட பெருமாளுக்கு பண்ற பொழுது நன்னா குளிச்சுட்டு தௌத்தமா மடியா துணியை போட்டுட்டு பெருமாளுக்கு பண்ண வேண்டிய அந்த தளிகள்லாம் பண்ற மூலியம் அந்த மாதிரி அந்த விறகு அடுக்கு அதாவது ஔபாசனம் பண்றதுக்கு என்ன பண்றான்னா முள்ளும் இல்லா சொல்லி எரிமெடுத்துன்ற முள்ளும் ஆண்டாளுக்கு எப்பவுமே உண்மை ரொம்ப ஜாஸ்தி. இப்ப புல்லும் சிலம்பினகான் அப்போ புல் சிலம்பினகான் சொன்னா போறோம் புல்லும் சிலம்பினகான்னா அதுக்கு முன்னாடி வேறோ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க முள்ளும் இல்லா சொல்லி எரிமெடுத்துன்னா முள்ளும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா முள்ளு மாத்திரம் இல்ல எறும்பு கிரும்பு அதெல்லாம் இருக்குமோ இல்லையோ அந்த காமதேவனுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லாம பண்ணணுமா. அப்ப முள்ளும் இல்லா சுரிமெடுத்துனா எறும்பும் மற்றொன்றுமை இல்லாம எண்ணிக்கை முள்ளும் எண்ணிக்கை இருக்கிற சுள்ளி உண்டு இளவிறகு அதை அவன் என்ன பண்றான்னா அக்னியிலே இட்டு அப்போ அந்த அக்னியிலே இட்டதுனால என்ன ஆகும்னு கேட்டா அந்த முள்ளுமில்லா சுள்ளி எரிமெடுத்து சமித்தை அக்னியிலே போற மடுத்து அத்தனையும் கிருஷ்ணனை போற அணைக்கலாம் என்கிறாள். எப்படி வந்து அந்த சுள்ளியை எடுத்து அடுப்புல போட்டாலோ அதே மாதிரி அதன் பயனாக கண்ணனை நன்றாக அணைக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லாம பண்ணி அந்த கண்ணனை எப்படியாவது அடையணும்னு ஆண்டாள் ஆசைப்படுகிறாள். ஞாபகம் வருது அதனால சொல்றேன். இந்த எனக்கு மீறி கோவில்ல எனக்கு தெரியாது. பாசாதி கோவில்ல என்ன பண்ணுவான்னா அந்த திருத்துழாய் எம்பெருமானுக்கு அர்ச்சகால்லாம் என்ன பண்ணுவான்னா அந்த திருத்துழாயை கொஞ்சம் ஆஞ்சு கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவான். அதன் பூ கட்டுறவா திருத்துழாய் மாலை கட்டுறவா என்ன பண்ணுவான்னா அப்படியே அதை எடுத்து அப்படியே கட்டிட்டு அப்படியே பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிடுவான். ஆனா பெருமாள் நம்ம பக்தர்களுக்கு கொடுக்கறதுக்காக திருத்துழாய் எடுக்கிறாளே அதை என்ன பண்ணுவான்னா அங்க நிறைய இந்த ஊர்ல நிறைய பெண்கள்லாம் இருக்கா அவள்லாம் என்ன பண்ணுவான்னா அந்த திருத்துழாய ஆய்வா. என்ன ஒரு வாட்டி ஆய சொன்னா எனக்கு தெரியாது நான் பாட்டுக்கு ஆஞ்சி அப்படியே கொடுத்துட்டேன். அப்ப என் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு தான் ஆண்டி இப்படியே கொடுத்துட்டீங்களே ஏமா அதுல என்ன இருக்குன்னா அந்த திருத்துழாயில ஒரு ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டை இருந்ததுன்னா அது எப்படி ஆண்டி பெருமாளுக்கு சரியாகாது அதனால நீங்க அதை எடுத்துட்டு போடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்ல வந்தேன்னா முள்ளும் இல்லா சுள்ளி எரிமெடுத்துன்னா பெருமாளுக்கு பண்ற பொழுது அந்த திருத்துழாய் மாலையை நல்லா ஆராய்ஞ்சி அது பண்ணி கொடுக்கணும். ஆனா எங்க இடத்துல ஆண்டாள் என்ன பண்றான்னா முள்ளும் இல்லா சுள்ளி எரிமெடுத்துனா எறும்பு கூட இல்லாத அந்த முள்ளு எறும்பு எதுவும் இல்லாமல் எள்ளி சுரிமடுத்து
முள்ளுமில்லா சுள்ளி எரிமடுத்துன்னு அதை எடுத்து சொல்றாளாம். முள்ளுமில்லா சுள்ளி எரிமடுத்து முயன்று உன்னை நோக்கினேன் காமதேவா, முயன்று உன்னை நோக்கினேன். முயற்சி இது யாருக்குன்னா எப்படி இருக்கணும்? சாதாரண முயலாம். நாம ஒரு முயற்சி பண்ணி எம்பெருமானை அடையலாமான்னு கேட்டா அடையக்கூடாது. சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கு. ஆகையினால சேத்தனன் தான் நம்ம கைப்பற்றணுமே தவிர நாம எம்பெருமான முயற்சி செய்து பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. ஆனா இங்க ஆண்டாள் என்ன பண்ணா, நான் சொல்றேன் அந்த இடத்துல தத்து தசிய சதுஷம் பவேத்து என்னும்படியே அவனே என்று அறிவிக்க கடவன். நான் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவன் என்னைக்கு என்ன சீதா பிராட்டி சொன்ன வார்த்தை அது. தத்து தசிய சதுஷம் பவேத்து. ஏன்னா ராவணன் தூக்கின் போயிடுறான். ராவணன் தூக்கின் போனா ஹனுமான் என்ன சொல்றான்னா, வாங்க நான் என் தோல் மேலே ஏறிக்கோ, நான் அவனை கொண்டு போய் லங்கையில விட்டுடுறேன்னு. அப்ப பிராட்டி சொன்ன வார்த்தை, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அவன் என்னைக்கு என்ன அழிச்சின்னு போறானோ அது வரைக்கும் தத்து தசிய சதுஷம் பவேத்து, அவன் என்னைக்கு என்னை அழைத்து கொண்டு போகிறானோ அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் என்று பிராட்டி சொன்னாலே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் என்ன பண்ணினேன்னா முயன்று உன்னை நோக்கினேன். எப்படி ஒரு முயற்சி பண்றேன் பாத்தியா? பண்ணக்கூடாத காரியத்தை நான் பண்றேன். உன்னை நான் பத்தி இருக்கும் விஷயம்தான் இன்னதென்னும் இடமறியார். அதாவது என்னன்னா, உன்னை இப்படி நோக்கின்றேனே, எதுக்கு, என்ன காரணம்னா, அது உனக்கு தெரியுமா? நான் பத்தி இருக்கிற விஷயம் யாரு தெரியுமா? பெரிய பரமபுருஷன், புருஷோத்தமன். அவனை நான் பத்தி இருக்கிறதுனால ஆகினால இதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு துர்பாகிய நிலை எனக்கு ஏற்பட்டதுன்றா. அப்படி முயன்று உன்னை நோக்கினேன் காமதேவா. அதுக்கு மேல முயன்று உன்னை நோக்கினேன் காமதேவ. உடனே கேட்கிறான் காமதேவன், என்ன வேணும்? இப்போ நீ என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டவனே, கள்ளவிழ் பூங்கன தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதி. கள்ளவிழ் பூங்கன தொடுத்து கொண்டு, அதாவது என்னன்னா இது மற்ற அம்புகளை போல இல்லாம, சீத்தை அதெல்லாம் ஒரு அம்புகள்லாம் இருக்கும், அந்த அம்புகளை போல இல்லாம நீ என்ன பண்ணணும், அதாவது அந்த சீதைன்ற அம்பு இருக்கலையோ என்கிற மற்ற அம்புகளை போலே அடிக்கடி சாணையிலிட்டு தீண்ட வேண்டாதபடி. அதே மன்மதனுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா, கருப்பு வில் மலர்கடை காம வேளைன்னு அந்த கரும்பு தான் அவனுக்கு வில்லு, கரும்பு தான் வில்லு. அவனுக்கு பஞ்சபானன்னு பேரு. அந்த 5 புஷ்பங்களை தான் அவன் அம்பா வச்சுட்டு இருப்பானா. அதனால கள்ளவிழ் பூங்கன தொடுத்து கொண்டுன்னா, கள்ளுனா மது, தேன், அந்த தேனை உடைய அம்புகளை தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதி. கடல் போல் கண்டார் கடல் வண்ணன் சொன்னான்னா சொல்றாரு கேட்டல, கடல் போலே கண்டார் கடப்பை ஆற்றும் வடிவழகை உடையவனுடைய திருநாமத்தை உன்னுடைய அம்பிலே எழுதி கொண்டு. கடல் வண்ணன்னு சொன்னா சாதாரண அந்த கடல்ல பாக்குற பொழுது நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும். சாதாரண பெருமாள், யானை, கடல், நீர் இதெல்லாம் பாக்குற பொழுது என்னன்னா ஒரு ஆனந்தம் நமக்கு ஏற்படும். அப்ப கடல் போன்ற வண்ணத்தை உடையவன், அதாவது நிறத்தை உடையவன், கடல் போன்ற சுபாவத்தை உடையவன். ஏன்னா கடல் என்ன பண்றதுன்னா அலை வீசுற பொழுது இன்னார் இணையார் என்று எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே அலை வீசுது. இல்லை இவன் உயர்ந்தவன், இவள் தாழ்ந்தவள், ஆகையினால இவனுக்கு பண்ணக்கூடாது அப்படிலாம் பண்றதா? அப்படி இல்லையா? அப்படிப்பட்ட கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதி என்ன பண்ணணும்னா, நீ என்ன பண்றனா இந்த கடல் வண்ணனோட ஆண்டாள சேர்க்கணும் அப்படின்னு நீ முதல்ல உன் நெஞ்சில எழுதிக்கோ. எழுதிட்டு என்ன பண்றேன்னா அந்த அம்புல அதான் நெஞ்சில எழுதிக்கோன்றதான் இங்க சொல்ற. கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதி என்ன பண்றான்னா அதுக்கு மேல புள்ளினவாய் பிளந்தான் என்பதோர் புகை என்ன எய்கித்தியே. அதனால நீ என்ன பண்றன்னா புள்ளினவாய் பிளந்தான் என்பதோர், புள்ளினவாய் பிளந்தான்னா அந்த எம்பெருமான் பகாசுர வதம், அந்த பகாசுரன் அந்த கம்சன் ஒரு சரியா அனுப்புற பொழுது இந்த பகாசுரன் சேர்றான். அவன் என்ன பண்றானா வாய் அப்படி பிரிச்சு நிக்கிறானா. அப்படி நிக்கிற பொழுது அந்த எம்பெருமான் உள்ள போறான், கண்ணபிரான் உள்ள போறான். ஆனா வயத்தை கிழிச்சிட்டு வெளியில அவனுடைய அந்த கொக்குனுடைய வாய ஒரு வாழலை சுவாமி சொல்லுவாராம். என்னன்னா அந்த வாழலை அப்படி கிழிக்கிற மாதிரி அந்த 2 மூக்கையும் அப்படி கிழிச்சிட்டான். இன்னைக்கு இந்த பார்த்தசாரதி கோயில அந்த பகாசுர வதம் அந்த காட்சி ரொம்ப அழகா இருக்கும். அப்படி புள்ளினவாய் பிளந்தான் என்பதோ இலக்கினில் உகையென்ன எய்கித்தியே. ஆகையினால நீ என்ன பண்றேன்னா என்னை நீ அவனோடே சேர்க்க வேண்டும். எப்படி சேர்க்க வேண்டும்னா இலக்கினில், அதாவது என்னை பர்த்தாரம் பரிஷஸ்வஜே என்று அவனை நான் அணைக்கும்படி. அதாவது என்னன்னா பிராட்டி அடைச்சானாம். எப்போ அடைச்சான்னு கேட்டா சீதா பிராட்டி எம்பெருமானை அணைத்தா. எப்பனா அந்த 14,000 ராட்சசர்களை 14,000 இல்ல அதுல ஒருத்த ஓடி போயிட்டான். 13,999 சொல்லணும். அந்த அசுரர்களை எல்லாம் ராமபிரான் அழித்த போது என்ன ஆச்சுன்னா அந்த பிராட்டி என்ன பண்ணானா தத்ருஷ்வா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுபாவகம் பபூவர் உஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷத்வஜே. அப்போ அப்படியே அந்த ராமபிரானை அவனுடைய வீரத்தை கண்டு அவன் அடைத்தா போலே நான் என்ன பண்ணணும் கேட்டா சீதா பிராட்டியை போலே நானும் அணைக்கும்படியாக நீ என்னை அவனோடே சேர்க்க வேண்டும் என்று 2வது பாசுரத்திலே ஆண்டாள் அருளி செய்தாள். 3வது பாசுரம் அதுவும் ரொம்ப விசேஷமான பாசுரம் தான்.
மத்தனன் நறுமலர் முறுக்க மலர் கொண்டு முப்போதும் உன்னடி வணங்கி தத்துவம் இலியன்னு நெஞ்சறிந்து வாசகத் தடித்துண்ணை வைதிடாமே கொத்தலர் பூங்கன தொடுத்துக்கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி வித்தகன் வேங்கட வாணன் என்னும் விளக்கினில் புகையென்ன விதிக்கித்தியே. அதாவது என்னன்னா, மத்தனன் நறுமலர் முறுக்க மலர் கொண்டு, மத்தனன் நறுமலர் முறுக்க மலர் கொண்டுன்னா அந்த மத்தம்னா ஊமத்தை, அந்த ஊமத்தை பூன்றது என்னன்னா கொஞ்சம் ஒரு வைத்தியத்தை உண்டாக்குற கூடிய ஒரு அது கொஞ்சம் நீச்சமான ஒரு மலர் தான் அது. அப்போ ஒரு சுத்ர தேவதைக்கு இங்க என்ன பண்றாங்கன்னா ஊமத்தை மலர், ஏன்னா எந்த தேவதைக்கு என்ன பிடிக்குமோ அதை தானே நம்ம சமர்ப்பிக்கணும். ஆகையினால மத்தனன் நறுமலர் முறுக்க மலர் கொண்டு அந்த ஊமத்தை மலர்கள் இருக்கும் இல்லையா, அப்படி அதுக்கு மேல முறுக்க மலர் பலாசம்புஷங்கள் பலாசம் புஷ்பங்களையும்னு போட்டிருக்கு. அப்படி கையில் கொண்டு முப்போதும்னா காலை மாலை எல்லா வேளைகளிலும் முன்னாடி வணங்கி நான் என்ன பண்ணேன்னா உன்னுடைய திருவடியை வணங்கினேன். தத்துவம் இலி என்று இவன் சத்தியம், தத்துவம்னா சத்தியம், இவன் சத்தியம் தப்பினவன் என்று நெஞ்சு கொதித்து வாசக தழித்துண்ண வெய்திடாமே. நீ என்ன சேர்க்கலன்னா நான் என்ன சொல்வேன்னா இவன் சத்தியமே இல்லாதவன், இவன் பொய் பேசுறவன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆகினால் அதெல்லாம் நான் வையாதபடி வெய்திடாமே கொத்தலர் பூங்கனை தொடுத்து கொண்டு கொத்தாக இருக்கிற அந்த பூங்கனை புஷ்ப பானங்களை எல்லாம் தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி, அந்த கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதின்னா முன் பாத்திரத்துல, இந்த பாத்திரத்துல கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி வித்தகன் வேங்கட வாணன் என்னும், வித்தகன்னா ரொம்ப வியக்கத்தக்கவன், அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் வேங்கடவாணன் திருமலையிலே இருக்கக்கூடியவனான அந்த எம்பெருமான், அந்த விளக்கு எம்பெருமான விளக்காவே சொல்லி இருக்கு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானோடு என்னை நியமிக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் அருளி செய்கிறார். அதுக்கு விசேஷமா என்ன சொல்றாருன்னா, நான் நெஞ்சறிந்து உன்னை வையாமல் இருக்க வேண்டுமானால் நீ என்னை வேங்கடவனோடு சேர்த்து விட வேண்டும். நான் உன்னை வெய்யாம இருக்கணும்னா நீ எனக்கு நல்ல காரியம் பண்ணாதான் நான் உன்னை வெய்யாம இருப்பேன். எப்படின்னா மத்தனன் நறுமலர் முறுக்க மலர் கொண்டு, அது காமன் ரஜோகுணம் உடையவன் ஆகையினால என்னன்னா அவனுக்கு ஏத்தபடி இருக்கக்கூடிய அந்த காமத்தை தூண்டுகின்ற ஊமத்தம்பூ, அதுக்கு மேல முறுக்கம்பூ, இந்த பூக்கள் எல்லாம் என்ன பண்றானா, ஏன்னா இவள் எப்படிப்பட்டவள்னா திருத்துழாய் பறிக்கும் குடியிலே பிறந்த இவள் இந்த ஊமத்தம்பூலாம் பறிக்க வேண்டிய ஒரு துர்பாகியம் இவளுக்கு ஏற்பட்டிருக்கு. பிறந்த இவளன்றோ இப்போது இவனுக்கு ரஜோகுணம் மிக்க பூக்களை தேடுகிறார். எம்பெருமானுக்கு பூக்களை தேடி இடணும், எங்கெங்க நல்ல புஷ்பம் கிடைக்கிறதோ அந்த இடத்துல தேடி இடணும். ஆனா இவ இப்ப என்ன பண்றானா இவனுக்கு வேண்டிய புஷ்பங்களை தேடணுமே, அதனால ஊமத்தம்பூ எங்க கிடைக்கிறது, இது எங்க கிடைக்கிறது, அது எங்க கிடைக்கிறதுன்னு எப்படிலாம் பூக்களை தேடி இடங்களாலும். அது போல எப்படின்னா முப்போதும் முன்னாடி வணங்கி 3 பொழுதும் 3 காலங்களிலும், அதாவது என்னன்னா ஒரு போது தொழுவது கூட பேற்றை பெறுவதற்கு தேவையில்லை என்று நினைக்கும் எம்பெருமானை பற்றியவள் அன்றோன்னு. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா என்ன ஒண்ணு சேவிக்கணும்னு அர்த்தம் இல்லை, நீ மனசால மனோவாக்காயங்களாலே சொல்றப்படுது. முதல்ல எதை சொல்றான் எம்பெருமான், மனசால நினைச்சாலே போறோம், அதையே அந்த நினைச்சாலே அவன் எம்பெருமான் எல்லா பலன்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியவன். அப்படி இருக்கிற பொழுது ஒரு போது தொழுவது கூடனா ஒரு வாட்டி அஞ்சலி பண்ணிட்டாலே எம்பெருமான் என்ன பண்ணுவானா, ஐயோ இவ அஞ்சலி பண்ணிட்டாலே என்ன பண்றது, இவளுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையேன்னு லஜ்ஜித்து போயிடுவன் எம்பெருமான். ஆனா இவன் என்ன சொல்றான்னா அப்படி இருக்கும் குடியிலே பிறந்தவன் அன்றோ இவள். இப்ப என்ன பண்றான்னா காலை மாலை உச்சிக்கிறாள் 3 காலங்களிலும் இவனை சாதனமாக ஆசிரியிக்கிறாள். ஐயோ இவனை முக்காலங்களுக்கும் இவனுக்கு என்னென்ன காத்தால என்ன வேணும், மத்தியானம் என்ன வேணும், ராத்திரி என்ன வேணும்னு பார்த்து பண்றானாம். ஆனா எம்பெருமானை பத்தி சொல்லச்சு என்ன சொல்ற, காலை மாலை கவல மலரிட்டு நீர் மாலை நன்னி தொழு எழுமீனோ, கள்ளவிழும் மலரிட்டு நீர் இறஞ்சுமீன், விண்டுவானா மலரிட்டு நீர் இறஞ்சுமீன், பூசித்தும் போக்கினேன் போது. அது ஆழ்வாருடைய திருமங்கி ஆழ்வார் பாத்திரம், பூசித்தும் போக்கினேன் போதுன்னு எம்பெருமான பூசிக்கிறதே ஒரு போதுபோக்கா இருந்தது. சுயம் பிரயோஜனமாக எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதையே பிரயோஜனமாக இருக்கக்கூடிய இவள் ஒரு சாதனத்தை அனுஷ்டிக்க வேண்டாம்ன்றான் எம்பெருமான். ஏன்னா ஆழ்வாரை பத்தி சொல்லச்சே, நம்மாழ்வாரை பத்தி சொல்லச்சே என்ன சொல்றார், செய்த நன்னி தேடி காணாதே கெடுத்தாய் தந்தாய் என்கிற அத்வேஷாபி முக்கியங்களும் சத்கர்மத்தால் அல்லன்ட்டு. அது அழகியமன் மாட பெருமாள் நாயனாருடைய வார்த்தை. அப்ப என்ன தெரியுது, ஏதோ ஒரு சத்கர்மம் பண்ணியா நம்ம எம்பெருமான் நம்மளை ஆசிரியிக்கிறான்டா, நம்மளை அருள் புரியிறான்னா இல்லையே. ஆனா இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா உன்னக்காக என்னென்னதான் பண்ண வேண்டியிருக்கு பாரு அப்படின்னு சொன்னாலாம். உடனே தத்துவம் இலி என்று. அப்ப நீ என்ன சொல்றாடா அடுத்தது, அதாவது நீ இது வரைக்கும் எத்தனை நாள் நல்ல பேர் எடுத்திருக்கியோ என்னமோ எனக்கு தெரியாது, தத்துவம் இத்தனை நாளா ஓ மன்மதனை வணங்கிட்டா எல்லாம் கொடுத்துடுவான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாளோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா இது வரைக்கும் நீ என்ன சொல்ற என்று நீ தத்துவம் இலி என்று தொடங்கும் 2வது அடியாலே நல்லவன் என்று இதுவரையில் பெயரெடுத்த நீ தீயவன் என்று பெயர் வராதபடி உன் பெயரை நீ காப்பாற்றிக் கொள்வாய். இனிமே நான் இப்ப என் காரியத்தை நீ பண்ணலன்னா
நான் போய் என்ன பண்ணுவேன் தெரியுமா, தத்துவம், ஐயோ அவனை போய் சேவிக்காதீங்கோ, அவன் ரொம்ப மோசமானவன், இவனை ஆசைக்கிறதுனால ஒரு பலனும் கிடைக்காது, இவன் பொய் சொல்லி, தத்துவம் இல்லைன்னா பொய் சொல்லி அப்படின்னு நான் எல்லார்கிட்டையும் நான் போய் சொல்லிடுவேன். ஆகையினால வாசக தழித்துன்னை வெய்திடாமே, நான் இந்த மாதிரி வெய்யாம இருக்கும்படியாக. இதே ஆண்டாள் தான் அதி கூட்சுங்கிய வியாக்கியானத்துல எடுக்கிறேன். இந்த ஆண்டாள் என்ன பண்றான்னா, தர்மமரியா குறும்பனை பொருத்தமிலியே புறம்போலுள்ளும் கரியானை ஏலா பொய்கள் உரைப்பானை பெண்ணின் வருத்தமறியாத பெருமான். எத்தனை வெசுவு எம்பெருமானே, எத்தனை வெசுனா வெற்றிக்கருள கொடியாந்தன் மீமீதாடா உலகத்து வெத்த வெறிதே பெற்றதாய் வேம்பேயாக வளர்த்தாடு. எத்தனை பேயின் வேற சொல்லிட்டா ஆண்டாள். இப்படிதான் வைசா. அதான் எங்க என்ன சொல்றேன்னா, அப்படி அவனை வெய்தா போலே உன்னையும் வைய நேரும். அங்க என்னன்னா, அவனை என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு கணவனா சொல்லியோ, ஆகையினால அதை அவன் பொறுத்து கொள்வான். இப்ப ஒன்னை வையும்படியா நீ பண்ணிடாதே, தத்துவம் இல்லையன்னு வைதிடாமே. அதனால நீ என்ன பண்றேன்னா, நீ என்னை நான் வெய்யும்படியாக நீ பண்ண வேண்டாம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு போய் நீ என்ன பண்றேன்னா, கொத்தலர் பூங்குழல் கொத்தலர் அதாவது என்னன்னா, கொத்தலர் புத்தியாதி கொத்தாக அந்த பூங்குழலை பூவை நீ எடுத்துட்டு வர வேண்டும். அது எப்படி போலேன்னா, சரவர்ஷம் வவர்ஷகா, அதாவது ராமபிரான் என்ன பண்ணினான்னா, அந்த பானத்தை எழுது சரமாரி தாய்களை அத்தத்து வீழன்னு, அப்படி சரமாரியா அந்த பானத்தை எல்லாம் எம்பெருமான் ராமபிரான் போட்டா மாதிரி நீ கொத்தாக என்ன பண்ணணும்னா, அந்த பூக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும்னா, அதுக்கு மேல கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி. அப்ப கோவிந்தன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த கோவிந்த பட்டாபிஷேகம், அந்த எம்பெருமான் அந்த மாடுகளை எல்லாம் ஆயர் ஏச்சியர் எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக எம்பெருமான் எவ்வளவு பாடுபட்டார். அப்படி கோவிந்த நாமத்தை நீ என்ன பண்றன்னா, உன் நெஞ்சிலே எழுதி கொண்டு வித்தகன் வேங்கடவாணன், வித்தகன் பரவதத்திலே நித்திய சூரிகளுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிற வல்லமை உடையவன், அவ்விருப்பை விட்டு அவன் எப்படிப்பட்டவன், வித்தகன் மாயன். வித்தகன்னா நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் காணமும் வேணரமும் வேடுடை வேங்கடம்னு இங்கத்துல இந்த வேங்கடங்கள், அதாவது இந்த பிராணிகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறானா. பிராணிகள் மாத்திரமா, நம்மளும் ஒரு பிராணி தான், அதனால நம்மளுக்கும் சேர்த்துதான் இங்கத்தான் சொல்லணும். அப்போ நம்ம சொல்றாரு, இங்கத்துல நிறைய பாசனங்கள்லாம் எடுக்கிறேன். மிகு மதத்தேன் விண்டமலர் கொண்டு விரல் வேங்கடனையே கண்டு வழங்கும் கடிறு வைப்பன் மணிவிளக்கா மாமதியை மாலுக்கண் எப்பொழுதும் கை நீட்டும் யானையை என்று விலங்குகள் அன்றோ திருவேங்கடமுடையானுக்கு திருவிளக்கு இடுவனவாகவும் திருவாராதனம் பண்ணுவனாகவும் பணிபுரிகின்றன. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு, அந்த எம்பெருமான் இந்த விலங்குகள் இடத்துலயும் அப்படி கைங்கரியம் ஆகி அது ஆசையோட பண்றது. அப்படி விலங்குகள் அப்படி ஒரு ஆசை இல்லாம பண்றதான்னு கேட்டா, இன்னைக்கும் போய் பாருங்க, சீபரம்பூதூர்ல போய் சேவிச்சாலன்னா கடைசியில எம்பெருமானார் ஏழின உடனே அந்த யானை கையில அந்த சாமரத்தை கொடுத்துருவா. அது என்ன சாமரம், என்ன அழகா போடுறது, மனுஷால விட அந்த மிருகம் என்ன அழகா போடும், யானை என்னமா போடும் தெரியுமா. அதுக்கப்புறம் அந்த எம்பெருமானுக்கு ஒரு தர்சனம் பண்றது, அந்த தும்பிக்கையை தூக்கிட்டு ஒரு குரல் கொடுக்கறது. நம்ம அதுக்கு கத்த முடியாது, நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் நாரிடரை நீக்காய்னு நம்ம வாயால நாம சொல்ல முடியும். அது என்ன பண்ண, ஒரு பிளிறது பாருங்க, போய் சேவிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமான சேவை அது. நிஜமாவே எம்பெருமானாருக்கு அந்த யானை பண்ற கைங்கரியம் அந்த மாதிரி என்னென்ன திவ்யதேசத்துல எப்படி பழக்கிறமோ அந்த யானைகள் எல்லாம் அப்படி பண்றது. அப்ப என்ன சொல்றேன்னா, வானரங்களும் கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த திருவேங்கடமுடையான் சூட்டுநன் மாலைகள் தூயன வேந்தி இன்னோர்கள் நன்னீராட்டி அந்த தூபம் தரா நிற்க வேணும். அந்த எம்பெருமான் என்ன பண்றான்னா, அங்க தூபம் காட்டின்னு இருக்கா எங்க பரவதத்துல, ஆனா அதெல்லாம் வேண்டான்னு எம்பெருமான் என்ன பண்ணிட்டான், இங்க ஓடி வந்துட்டான். அப்பதான் அந்த கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுன்னா அது அந்த பாசத்துல அதான் அர்த்தம். சூட்டுநன் மாலைகள் தூயன வேண்டினா அவ தூபம் காட்டி முடிக்கிறதுக்குள்ள எம்பெருமான் இங்க கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுன்னு மேல போயிடுறான்னு அதெல்லாம் வியாக்கியானத்துல ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட வித்தகன் வேங்கடவாணன், அந்த வித்தகன் வேங்கடவாணனுக்கு என்னை விதிக்கித்தியே. அவன் எப்படின்னா, அவன் விளக்கு. எப்படிப்பட்ட விளக்குன்னா, எம்பெருமானே ஒரு விளக்கு. மின்னுருவாய் முன்னுருவில் வேதனான்காய் விளப்படியாய் முளைத்திருந்த திங்கள் தானாய். அந்த எம்பெரும் விளக்குன்னு எதுக்கு அவனுக்கு பேருன்னா, நம்முடைய இருட்டை எல்லாம் விளக்குன்னா எதுக்கு, ஒரு இருளை போக்குவதற்கு ஒரு விளக்கு வேண்டும். நம்முடைய அக்ஞானமான இருளை போக்குவதற்கு எம்பெருமானாகிற ஒரு விளக்கு இருந்தா தான் நம்முடைய அக்ஞானமான அந்த இருள் போகும். அப்படிப்பட்ட வேடார் திருவேங்கடம் மேய விளக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்திலே என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே, 3வது பாசுரத்திலே ஆண்டாள் அருளி செய்கிறாள். அதுக்கு அடுத்த பாசுரம்,
சுவரிற் புராண நின்பேர் எழுதி சுரவன கொடிக்களும் துரங்கங்களும் கவரிப் பினாக்களும் கருப்பு வெல்லும் காட்டித் தந்தேன் கண்டாய் காமதேவா அவரைப் பிராயம் தொடங்கி என்னும் ஆதரித்தெழுந்த என் தடமுலைகள் துவரைப் பிரானுக்கே சங்கற்பித்து தொழுது வைத்தேன் வல்ல விதிக்கித்தியே. ரொம்ப விசேஷமான பாத்திரம். சுவரிற் புராண நின்பேர் எழுதி, எம்பெருமானுடைய பேரை எழுத வேண்டிய இடத்துல புராணன்னா யாருன்னா ரொம்ப பழமையானவன். புராணன்றதுக்கு என்ன அர்த்தம்? புராணம்னா என்ன அர்த்தம்? பழசுன்னு அர்த்தம். அப்படி புராண சுவரில் நின் பேர் எழுதி, சுவத்துல தான் என்ன பண்றான்னா எம்பெருமானுடைய பேரை எழுதாம காமனுடைய பேரை எழுதுறான். அதுக்கு மேல அவனுடைய சுரவனர் கொடிக்களும், சுரவம்னா சுறா மீன்றமே, அப்படிப்பட்ட அந்த மத்யங்கள், அந்த மீன், அதுக்கு மேல நல்ல மீனை உடைய அந்த மீன் எழுதின அந்த கொடிகள், அதுக்கு அடுத்து துரங்கங்கள்னா குதிரைகள், கவரி பினாக்கள், கவரினா சாமரம், பினாக்கள்னா அந்த சாமரத்தை இடக்கூடிய பெண்கள், கருப்பு வில், கரும்பாகிற வில்லு, இதை காட்டித் தந்தேன் கண்டாய் காமதேவா. இதெல்லாம் உனக்கு என்ன பண்றேன்னா உனக்கே உரித்தாம்படி நான் அப்படியே சுவத்துல எழுதி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் சுவரிற் புராணன் என் பேர் எழுதி சுரவன கொடிக்களும் துரங்கங்களும் அவரிப்பினாக்களும் கருப்பு வில்லும் காட்டித் தந்தேன் கண்டாய் காமதேவா. அதுக்கு மேல அவரை பிராயம் தொடங்கி என்னும் ஆதரித்தெழுந்த என் தடமுலைகள் துவரை பிரானுக்கே சங்கற்பித்து தொழுது வைத்தேன் வல்ல விதிக்கித்தியே. அதாவது என்னன்னா சில பேர் அவரப்பிராயம்னு சொல்றான். சுவாமி அதை ஒத்துக்கல. சுவாமி என்ன சொல்ற? அவரை பிராயம் தொடங்கி, அவரை அதுக்கெல்லாம் வியாக்கியானங்கள்லாம் தப்பா பண்றான். பின்னாடி சொல்றேன். அவரை பிராயம் தொடங்கி, அதாவது அவரை பிராயம்னா அந்த பால்யத்திலிருந்து, சின்ன வயசுல இருந்து என்னைக்கு ஆண்டாள் அவதாரம் பண்ணினாலும் அன்னிலேருந்தே என்ன ஆச்சுன்னா தொடங்கி என்னும் ஆதரித்தெழுந்த என் தடமுலைகள், என்னுடைய முலைகளானவை, முலைகள்னா பக்தின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த பக்தியானது துவரை பிரானுக்கே சங்கற்பித்து, அதாவது அந்த துவராபதி மன்னனான அந்த எம்பெருமானுக்கே சமர்ப்பித்து என்ன பண்ண தொழுது வைத்தேன் வல்ல விதிக்கித்தேன். அவனுக்கே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆகையினால நீ என்ன பண்ணணும்னா என்னை அவனோடே சேர்க்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சீக்கிரமாக, வல்லை அப்படின்னா சீக்கிரமாக என்னை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாளாம். அதாவது சுவரிற் புராணன்னா எம்பெருமான சவுத்துல எழுதி வைக்கணும். ஆனா என்ன பண்றது, என்னுடைய தலையெழுத்து ஒன்ன நான் ஒண்ணு பண்ண வேண்டியிருக்குன்றா. அதாவது சுவரில் உன்னுடைய பெயரை எழுதி தன் பிராபிய துறையாலே காமனை ஆசிக்கிறாரே ஒழிய கண்ணனை நினைத்தவுடன் இவனை மறந்துவிடும் இயல்புடையவள் அன்றோ. கண்ணனை நினைச்சுட்டார்னா எதுக்கு எழுதி வைக்கிறா? சாதாரண நம்மலாம் ஐயோ இந்த பாத்திரம் மறந்து போயிடும், எழுதி உபன்யாசம் பண்ணணும்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா தான் இருக்கேன். நல்ல வாயில வர பாசுரங்கள் கூட வரமாட்டேன்றது, நல்லா தெரிஞ்ச பாசுரங்களோட கொஞ்சம் பயத்தினால வரமாட்டேன்றது, மறந்து போயிடுறது சில பாசுரங்கள்லாம். அப்ப என்ன பண்றோம்னா இப்போ நாங்களாம் கூட எல்லா ஐபேடோ ஏதோ வச்சுட்டு தானே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்னன்னா மறந்து போயிடுறது. அந்த மாதிரி என்ன சொல்றேன்னா இங்க என்ன சொல்றா, தன் பிராபியத்துறையாலே காமனை ஆசைக்காடே ஒழிய கண்ணனை நினைத்தவுடன் இவனை மறந்துவிடும் இயல்புடையவள் அன்றோ. அதாவது என்னன்னா கண்ணன் நின்றுட்டான்னா அப்புறம் காமனாவது தேவனாவது எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்க. அதுக்காக சவுத்துல எழுதி வச்சிருக்காளாம். இப்ப நம்மங்கள்லாம் கூட நம்ம ஏதாவது மறந்து போகாம இருக்கணும்ன்றதுக்காக சில பேர் இந்த ஃப்ரிட்ஜ் மேல ஏதோ ஒரு இதை ஒட்டிட்டு அது மேல எழுதி உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி இங்க என்ன சொல்றான்னா, உன்னுடைய விததான் எதுக்கு எழுதி வச்சிருக்கேன்னா என்ன எப்படி இருக்கணும், நானே எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூதித்தும் போக்கினேன் போது என்று எம்பெருமான் விஷயத்திலே போது போக்கு உறுப்பாக செய்வதெல்லாம் இவன் விஷயத்திலே செய்வதாயிற்று ஆண்டாளுக்கு. என்னன்னா அதெல்லாம் எம்பெருமான் இடத்துல பண்ண வேண்டும். பூசித்தும் போக்கினேன் போதுன்னு என்ன பண்றது, உன் பேர் என் தலையெழுத்து என் பேர் எழுதி, அதாவது உன்னுடைய பேரை எழுதி வைத்தேன். அதுக்கு மேல சுரவனர் கொடிகளும் துரங்கங்களும், துரவனர் கொடிகள்னா சுறா மீன், அதாவது அந்த மீன் இருக்கோ இல்லையோ அந்த மீனை மகரத்வஜன், அதாவது கருடத்வஜனை வணங்க வேண்டிய இவள் மகரத்வஜனாகிய அந்த மன்மதனை வணங்குகிறாள். அதை சொல்ற கருடத்வஜனாகினோட பழகி இருப்பது தவிர்த்து மகரத்வஜனையே நினைக்கும்படியாய்த்து இவள் நிலை. சுரவம்னா சுறா மீன் சொல்றமே, அப்படிப்பட்ட சுறா மீனை குறிக்கிறது நடக்கிற. துரங்கங்கள்னா அது குதிரையை சொல்றது. அது குதிரை சொல்ற பிரிந்தாரை சேர்ப்பதற்கு உறுப்பாக சஞ்சரிக்கலாம்படி உள்ள உனக்கு குதிரைகளையும் என் நெஞ்சாலே சமர்ப்பித்தேன். அதனால நான் என்ன பண்றேன்னா என்னுடைய நெஞ்சாலே என்னுடைய குதிரைகளையும் உனக்கு சமர்ப்பித்தேன். கண்ணனுடைய இருக்கிற தேர்ல இருக்கிற குதிரையை நினைக்க வேண்டி இருக்க, இப்ப இவனுக்கு குதிரையை தேடி குதிரைக்கு நினைக்கிறாளாம் ஆண்டாள். அப்படி கவரி பினாக்கள்னா சாமரம் வீசக்கூடிய பெண்கள்னு சொன்னேன். எம்பெருமானுக்கு சாமரம் வீசக்கூடிய பெண்களுக்கு விமலை அமலை அப்படிலாம் பேர் உண்டு அவளுக்கு. அப்படிப்பட்ட அவர்களை நினைத்து இவன் என்ன பண்றாளாம், இவனுக்கு அந்த எம்பெருமானுக்கு நினைக்க வேண்டிய அந்த சாமரம் வீசக்கூடிய அந்த பெண்களை விட்டு இவனுக்கு என்ன பண்றான்னா கவரி பினாக்களும், அதுக்கு மேல கருப்பு வில்லும்னா
எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? சாங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்து. சாங்கம் என்னும் வில்லாண்டான், அந்த சாங்கம்ன்ற வில்லை கையிலே உடையவன் சொல்ல வேண்டியிருக்க, இங்க என்ன பண்ணானா கருப்பு வில் சொன்னாலாம். கரும்பை வில்லாக உடையவன். அது கரும்பு வில் சொல்லச்ச அது கருப்பு வில் ஆகும். அது இலக்கணத்துல அப்படிதான் ஆகும். ஆகையினால அப்படிப்பட்ட கருப்பு வில்லை காட்டி தந்தேன் கண்டாய் காமதேவா. நான் என்ன பண்ணினேன்னா, உனக்கு இவன் தன் நெஞ்சிலே நமக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று தோற்றினவத்தை நமக்கு அறிவித்தாள் என்று நீ நினைத்திருப்பாயாக என்கிறாள். எம்பெருமானுக்கு திருவாராதனம் சமர்ப்பிக்கும் போது வாகனம், கொடி, சாமரம் முதலான உபகரணங்களை சமர்ப்பித்து போந்த பழக்கத்தினாலே எம்பெருமானுக்கு நாம திருவாராதனம் பண்ற பொழுது சாதாரணமா சொல்லுவாளாம். என்னன்னா, எம்பெருமானுக்கு ஆத்துல திருவாராதனம் பண்ணினா கூட இந்த இதெல்லாம் வாத்தியங்கள்லாம் வாசிச்சு பண்ணணுமா அப்படின்னு சாஸ்திரமே சொல்றது. அதாவது எம்பெருமானார் திருவாராதன கிரமம்னு எழுதியிருக்காரு. அந்த நித்திய கிரந்தத்துல இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. என்னன்னா, ஆத்துல பண்ற திருவாராதனத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணணும்னா, சாதாரணமா கொடி, அந்த வாகனம், தாமரம் இதெல்லாம் பண்ணுவோம். ஏதோ தூபம் சமர்ப்பிக்கிறோம், அதெல்லாம் பண்றோம். ஆனா இது வாத்தியமும் வாசிக்கணுமா, வாத்தியம் தான் வாசிக்கணும்னு எம்பெருமானா திருவாராதன கிரமத்துல எழுதி வச்சிருக்கார். அப்படி அவனுக்கு செய்து அதாவது எம்பெருமானுக்கு இதெல்லாம் பண்ணி நம்ம பழக்கத்தினால என்ன பண்றான்னா, இவன் என்ன பண்றான், காமதேவா உனக்கு நான் இதை செய்கிறேன் அப்படின்றான். காமதேவா, நான் விரும்பும் கண்ணனை பெறுவதற்கு காமர் தாதையான அவனுடைய பிள்ளை ஆகையாலே எனக்கும் பிள்ளையான உன் காலிலே விழும்படி என்றோ என் நிலை ஆகிவிட்டது. அதாவது என்னன்னா, நான் விரும்பும் கண்ணனை பெறுவதற்காக காமர் தாதையான அவனுடைய பிள்ளை ஆகையாலே, நீ யாரு பிள்ளைன்னா, அதாவது என்னன்னா அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அது இதுல திருவாய்மொழியில சிவபெருமான் சொல்றான், இந்த மாதிரி எம்பெருமானை பார்த்து நீ எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்கறான். அதெல்லாம் ஒரு பெரிய விசேஷம். அதை யாரையா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு என்ன டைம் ஆயிடுத்து, அதனால இது வரைக்கும் முடிச்சுக்கிறேன். அப்படி ஏடா அப்படி வச்சுக்கலாம். இல்லட்டா காமதேவானா எப்போ இவ பிராட்டி ஸ்தானத்துல இருக்காளோ அப்போ இவளுக்கு எல்லா வீதி பேர் எத்தனை பேரும் அவளுக்கு பிள்ளை ஸ்தானத்துல தானே இருக்கும். ஆகையினால என்ன சொல்றா இந்த இடத்துல, காமல் தாதையான அவனுடைய பிள்ளை ஆகையாலே எனக்கும் பிள்ளையான உன் காலில் போய் நான் விழும்படியா எனக்கு ஒரு துர்பாகிய நிலை ஏற்பட்டதுன்றா. அதுக்கு மேல அவரை பிராயம் தொடங்கி, அவரை பிராயம்னா பால்யாத்துன்னு சொன்னேன். அது என்னன்னா, ஸ்ரீராமாயணத்துல பால்யாத் பிரபுதி சுஸ்னிக்தோன்னு அந்த லக்ஷ்மி வர்த்தனகான்னு அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றேன்னா, அந்த லக்ஷ்மணன் இருக்கானே பால்யம் தொடங்கி சின்ன வயதுல இருந்தே அந்த ராமபிரானோடு கூட அப்படியே பழகினவன். எப்படி தெரியுதுன்னா, அது ஒரு கதை சொல்றான். என்னன்னா, குழந்தைகள் 4 பிறந்தாலும் ராமாயண புருஷர்கள் 4 பிறந்தார்கள். அப்படி பிறந்த பொழுது ராமன் தொட்டில் முதல்ல, அடுத்தது பரதன், அடுத்தது லக்ஷ்மணன், அடுத்தது சத்ருகனன் போட்டாலும். ஆனா அந்த லக்ஷ்மணன் ஆகிற குழந்தை அழுதுண்டே இருந்துதான். உடனே வசிஷ்டரை கூப்பிட்டு கேட்டாலும், என்ன அழுதுண்டே இருக்கேன் இந்த குழந்தை அப்படின்னு. சரி, ராமனுடைய பக்கத்திலே இந்த தொட்டில போடுங்கன்னாராம். அப்ப கொஞ்சம் குறைஞ்சுதான், அதான் அழுக நான் முழுக்க குறையல, அப்படியே குறையுதே அப்படின்னு வசிஷ்டரை போய் கேட்ட போது ராமனுடைய தொட்டிலேயே போட்டுடுங்கோன்னா. ராமனுடைய தொட்டில போட்டோடனே அந்த குழந்தை அப்படி சிரிச்சுதான். அதனால என்ன தெரியுதுன்னா, அவரை பிராயம் தொடங்கி என்னும் ஆதரித்தெழுந்த வெண்புலமுலைகள். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல அந்த இளையபெருமாள் எப்படி அந்த பருவம் நிரம்புவதற்கு முன்னேவே அந்த ராமபிரானத்தை எப்படி பக்தியோட இருந்தானோ, அவனையா ஆசைப்பட்டானோ, அதே மாதிரி நானும் என்ன பண்ணேன்னா, நானும் அந்த எம்பெருமானை அவரை பிராயம் தொடங்கி என்னும் ஆதரித்து எழுந்த என் தடமுலைகள்னா அது முலைகள்னா நான் அப்பவே சொன்னேன் பக்தி. முலைன்றதுக்கு என்ன சப்தம்னா அது பக்தியத்தான் சொல்றது. அது சொல்றாரு இந்த இடத்துல. அதாவது என்றுமே அவனிடம் அன்பு பூண்டு அவன் அன்பே எருவாக வளர்த்து அதை அனுபவிக்க உரியவனான அவனாலும் அனுபவித்து முடிக்க முடியாதபடி பெருத்துள்ள திருமுலைகளை துவரைப்பிரானுக்கே சங்கற்பித்து. அதாவது என்னன்னா, எம்பெருமானுக்கென்று அந்த சின்ன வயதுலேருந்தே அந்த எம்பெருமானுடைய அன்பிலேயே வளர்ந்தவள் ஆகையினாலே இவள் என்ன பண்றான்னா, அந்த முளை தடங்களையும் அந்த எம்பெருமானுக்கே சமர்ப்பித்தேன்னா, அந்த ஆண்டாளை பத்தி சொல்ற பொழுது என்ன சொல்றோம், அவள் அங்குரிக்கும் போதே திருத்துழாய் மாலையோடைய அங்குரித்தாள்னு சொல்ற பொழுது அப்படின்னா அந்த பக்தியோடையே வளர்ந்தாள், எம்பெருமானோடு பக்தியோடையே வளர்ந்தாள். அது துவரைப்பிராணிக்கேன்னா 16,000 தேவிமார் என்று 16,000 பெண்களையும் அனுபவித்ததில் முன்னிக்கும் அப்பெருமானே வேண்டாள். அதாவது 16,000 பெண்களுக்குள்ளான பக்தியும் ஆண்டாளுடைய பக்தியும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தால் ஆண்டாளுடைய பக்தி, இந்த 16,000 பெண்களுடைய பக்தியை ஒரு தட்டுல வைக்கணும், ஆண்டாளுடைய பக்தியை ஒரு தட்டுல வைக்கணுமா. அப்படிப்பட்ட அவ்வளவு ஆசை அவளுக்கு கண்ணபிரானுக்கு. அப்படிப்பட்ட அந்த முலைகளை தொழுது வைத்தேன்றான். முலைகளை தொழுது வைத்தேன். இந்த பாதத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா, துவரைப்பிரானுக்கே சங்கல்பித்து தொழுது வைத்தேன்னா இத்தடமுலைகளை நான் தொழுது வைத்தேன்னா, முலைகளை அதுக்கு சொல்றார். அவனுக்கென்று சங்கல்பித்து வைத்த பின்பு அவனுடைய குணங்களைப் போலே இவையும் உபாசிக்கத்தக்கவை அன்றோ.
எப்போ எம்பெருமானுக்கு நம்ம வந்து சங்கல்பிச்சிட்டோமோ அப்ப எம்பெருமானுக்கு மொத்தம் சொல்ல முடியாது, அவருடைய குணங்களையும் நாம உபாசிக்கணும் இல்லையா. எம்பெருமான் சொல்ற பொழுது அவருடைய குணங்கள் என்ன, வாத்சல்யம் என்ன, சௌசீல்யம் என்ன, அப்படி அந்த குணங்களையும் நாம உபாசிக்கிறோமே. அந்த மாதிரி இவர் என்ன சொல்றான்னா, அந்த மலைகளையும் தொழுது வைத்தேன்னு சொன்னா. முலைகளை தொழுது வைத்தேன்னா அடியவங்களுடைய ஞானாச்சாரியன் சதாபிஷேகம் கோவிந்த நத்தமாச்சார் சுவாமி அதுக்கு ரொம்ப விசேஷமா ஒரு அர்த்தம் சொல்லுவார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த முலைகளை தொழுது வைத்தேன்னு சொல்ற பொழுது இந்த பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, அவனுக்கென்று சங்கற்பித்தால் பின்னை அவன் குணங்களோ பாதி உபாசியமாம் இத்தனை இரே அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த முலைகளை பத்தி சொல்ற பொழுது இத உபாசியமாம் இத்தனை இரேன்னா இந்த முலைகளையும் உபாசியமா சொல்லியிருக்கேன். அது முதல்ல எனக்கு புரியல. அப்புறம் ஒரு நாள் கோவிலுக்கு போன போது அந்த அர்ச்சகர் என்ன பண்றாருன்னா, அந்த தூபம் தீபம் அதெல்லாம் காட்டப்படுது, அதுக்கு ஒரு முத்திரை இப்படி இப்படி ஒரு முத்திரை காட்டுறா. அப்புறம் திருசமி அப்படியே தேவிப்பாத. அப்ப என்ன தெரியுதுன்னா, எம்பெருமானுக்கு சங்கல்பிச்சுட்டோமானா அந்த வஸ்துக்களும் அவனுக்கே ஆகும்படியா இருக்கும் இல்லையோ. அதே மாதிரி இந்த இடத்துல ஆண்டாள் என்ன சொல்றா, தொழுது வைத்தேன் உள்ள விதிக்கு இந்த முலைகளை என்ன பண்றேன்னு கேட்டா, அவனுடைய தொழுது வைத்தேன்னா இத்தடமுலைகளை தொழுது வைத்தேன்னா முலைகளை நான் சேவித்தேன் அர்த்தம். அப்படி முலைகளை நான் சேவித்தேன்னா அவனுக்கு சங்கல்பித்து வைத்த பின்பு அவனை குணங்களைப் போலே இவையும் உபாசிக்கத்தக்கவை என்றோ, ஆகையாலே இவற்றை இவரை தொழுது வைக்க குறையில்லை என்று. அதனால என்ன தெரியுதுன்னா, அந்த எம்பெருமானுக்குன்னு ஒரு வஸ்துவை சமர்ப்பிச்சுட்டா அதுக்கு உண்டான அந்த காரியங்கள்லாம் நாம பண்ணித்தான் ஆகணும். அப்படி ஒல்லை விதிக்கித்தியே நீ என்ன பண்றேன்னா, என்னுடைய ஆற்றாமை, நான் எவ்வளவு எம்பெருமான் கிட்ட பக்தியா இருக்கேன்னு தெரியறதோ இல்லையோ, ஆகையினாலே இம்முலைகள் வாடுவதற்கு முன்னே நீ என்ன பண்ணணும், அவனோட என்னை ஒல்லை விதிக்கித்தியேனா, இந்த முலைகள் வாடுவதற்கு முன்னேன்னா அதை விரசமா எடுத்துக்க கூடாது. அது பக்தி, என்னுடைய பக்தியானது குறைவதற்கு முன்னே நான் அவனிடத்துல வச்சிருக்கிற அன்பு இருக்கேன், அது என்ன ஆகும்னு கேட்டா அவன் வரலன்னு சொன்னா அப்புறம் கோபம் அதிகமாகும். அப்போ அவனுடைய மேல இருக்கிற பக்தி குறையும். ஆகையினாலே இந்த முலைகளை நான் வாடுவதற்கு முன்னேன்றதுக்கு அந்த என்னுடைய பக்தியானது வாடுவதற்கு முன்னே நீ என்னை அவனோட சேர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் அருளி செய்கிறாள். இதுக்கு மேல 6 பாசுரங்கள் இருக்கு. வானிட வாழும் அவ்வானவர் ரொம்ப விசேஷமான பாசுரம்னு சொல்லணும். ஒரு பதிகத்துக்கு ஒரு விசேஷமான பாசுரம் இருக்கும். அது ஒரு நிதான பாட்டுன்னு பேரு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரமாக எதை சொல்லணும்னா, இந்த மானிடவர்க்கென்னு பேச்சுப்படி வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன்னு அந்த வானிட வாழும் அவ்வானவருக்குன்னு அந்த பாசுரத்துல ஆண்டாள் சொல்றா. அவருடைய பக்தி எப்படிப்பட்டது, மானிடவர்க்கென்னு பேச்சுப்படின்னு சொன்னதுனால அவருடைய பக்தியானது எப்படி இருக்குன்றத அந்த பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை ரொம்ப விசேஷமாக அருளி செய்திருக்கிறார். அதை அடுத்த உபன்யாசத்திலே நாம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.